பரஞ்சோதி ஐயாவினுடைய குரு பூஜை. ஒரு மகானுக்கு, ஒரு சித்தருக்கு, ஒரு ஞானிக்கு ஐயாவை நம்ம எந்த வார்த்தையுமே அடக்க முடியாது. மகானா, சித்தரா, ஞானியா, குருவா, அருளாளரா, அவரவர் நிலையிலிருந்து தெய்வமா ஐயாவே ஒரு பாட்டு தான் பாடுவாங்க. ஐயாவுக்கு அவரவர் எப்படி அனுபவிக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் பாவம் இருக்கு இல்லையா, இறைவனை அனுபவிப்பதற்கு நிறைய பாவத்தில் அனுபவிப்பாங்க. நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கு. மற்ற மார்க்கங்கள்லாம் அவர் கடவுள்பா, அவர் அப்பா அப்படின்னு ஒரு பாவத்துக்குள்ள வரலாம். அதை தவிர வேற பாவம்லாம் கொண்டு வர முடியாது. ஒரே பாவம் தான். நமக்கு எல்லா பாவமும் இருக்கு. நீங்க அப்பாவா நினைக்கலாம், அம்மாவா நினைக்கலாம், அதுக்கப்புறம் குருவா நினைக்கலாம், எஜமானனா நினைக்கலாம், உங்களை அவருடைய சேவகனா நினைக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு பிறகு சகோதரனா கூட நினைக்கலாம், நண்பனா நினைக்கலாம், சகபாவம். அதுக்கு பிறகு தலைவன் தலைவியாக எப்படி வேணாலும் நினைப்பதற்கு அவர் நம்ம தாயாகவும் இறைவனை குழந்தையாகவும் நினைக்கலாம், வாத்சல்ய பாவம். அப்படி பரஞ்சோதியாவை நீங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம். எப்படி கண்ணனை மட்டும்தான் அந்த கடவுள்லயே கண்ண பெருமான் கிட்ட மட்டும்தான் அந்த பாவம் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் முருகன் கிட்ட வரலாம். ஆனால் கிருஷ்ணனிடம் வருகின்ற அந்த ஒரு எடுத்து கொஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த பாவம் நிறைய அன்பர்கள் அப்படிதான் ஐயா கிட்ட இருப்பீங்க. அவங்க அன்பர்களே அப்படிதான் இருப்பாங்க. அது சொல்லும் பொழுது ஐயாவுடைய நெருங்கிய அவரிடத்தில் இருந்த அன்பர்கள் எல்லாம் அப்படித்தான் ஐயாவை நாங்கள் கொஞ்சுவோம், அவர் தாடியை கொஞ்சுவோம், அப்படி ஐயா கிட்ட நாங்கள் இருப்போம்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எப்படி வேணாலும் ஐயாவை பாவம் செய்யலாம். அதே போல அருளாளரா, ஒரு ஞானியா, ஒரு சித்தரா, ஒரு மகானா, இல்லை எதுவுமே எங்கள் அப்பா அவர், இல்லை என் அம்மா அவர், இல்லை எல்லாமே அவர் தான், அதை தாண்டி அவர் குரு, அவர் தெய்வம் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு மகானினுடைய இன்று குரு பூஜை. நிறைய பேருக்கு குரு பூஜைனா என்னன்னா, நிறைய பேர் பிறந்த நாள், ஐயா அவதரித்த தினம் என்று நினைக்கிறார்கள். எங்கு குரு பூஜை நடந்தாலும், ஏனென்றால் மகான்கள் பிறப்பு முக்கியம் அல்ல, அந்த பிறப்புக்கு பிறகு அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து தன் பூ உலக வாழ்க்கையில் தங்கள் தேகத்தை மறைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். எல்லாருக்கும் பிறப்பு ஒரே மாதிரிதான். ஆனா அந்த பிறப்புக்கு அப்புறம் அந்த தேகத்தை மறைப்பதற்கு முன்பு அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதுதானே முக்கியம். அதனால எல்லா மகான்களினுடைய வள்ளல் பெருமானார் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அவரினுடைய அந்த தைப்பூச தினம் என்பது என்னன்னா, அவர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று, இது நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு ஊக்கம், ஒரு தாக்கம் நமக்குள்ள கொடுப்பதற்காக எல்லா மகான்களினுடைய குரு பூஜை என்பது அவர்கள் பூ உலகில் தங்களினுடைய தேகத்தை மறைத்த தினம். அதுதான் அந்த நாள். அவங்க உயிரை விட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, மரணம் அடைந்தார்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் வந்த வேலையை முடிச்சாங்க. எதற்காக இந்த 6வது அறிவு கொண்டு இந்த மானிட தேகம் பெற்று வந்தார்களோ அந்த வேலையை முடிச்சாங்க. எதுக்குமே ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த தேகம் எடுத்து ஏன் காரணம் கொண்டு வந்தோம், இந்த காரியம் ஏன் வந்தது அப்படின்னா அவர்கள் அதை முழுமையாக அறிந்தார்கள். இப்ப முன்னாடி பேசின சரவணன் ஐயா அவர்கள் அவர் சொன்னார் இல்லையா, இங்க உங்களுடைய விலாசம் தெரியும், நம்ம விலாசம் தான் நமக்கு தெரியுமே, அவங்க வீட்டு விலாசம் தெரியும்ல. ஆனா அவர் அந்த விலாசத்தை சொன்னாரா, உன் உயிரின் விலாசம் என்ன, நீ எங்கிருந்து வந்த இல்லையா? நம்ம எங்கிருந்து வந்தோம், அம்மா கிட்ட இருந்து வந்தோம்னு சொல்லுவோம், அப்பா கிட்ட இருந்து வந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அப்ப அது முன்னாடி ஒரு ஆரிஜின் இருக்குல்ல, ஒரு தொடக்கம் இருக்குல்ல, அதுதான் நம்முடைய உண்மையான விலாசம். அதனால்தான் வள்ளல் பெருமானார் பேரின்ப வீடு, மோட்ச வீடு என்கிறார். அதுதான் நம்முடைய வீடு. ஸோ அந்த விலாசத்தை நமக்கு தெரியப்படுத்துவது, ஞாபகப்படுத்துவது தான் இந்த இடம். எப்பா இதெல்லாம் உன் விலாசம், இதெல்லாம் உன் வீடு, உன் நிரந்தர வீடு ஒன்று இருக்கு, அங்க நீ போகணும், அங்கிருந்தா நீ கிளம்பி வந்திருக்க, உன் வீட்டை போய் நீ அடைய வேண்டாமா என்று ஒரு சத்குரு நமக்கு காட்டுவார். அதுதான் இந்த இடம். சரி, இப்ப எவ்வளவு ஒரு அழகா ஐயாவுக்கு ஒரு பூஜை நடந்தது இல்லையா? காலை நேற்றுல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஐயா வருடாவதம் நடக்குது. இது 15ஆம் ஆண்டு விழா. ஐயாவுடைய 3ஆம் ஆண்டு விழால இருந்து இங்க தொடர்ந்து வருவதற்கு ஐயா அருள் பாலிச்சார்.
ஐயாவுடைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஐயாவுடைய அருள் கருணை 2014ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி அப்ப ஐயாவுக்கு குரு பூஜை. ஏன்னா நட்சத்திரம் மாறும் இல்லையா? அந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து ஐயா அப்படி எப்பவுமே தோணும், அது பிச்சை, அவர்களுடைய அருள் பிச்சை தான். நாம வரோம், நாம இங்க செய்யறோன்றதுலாம் கிடையாது. அவர்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள். அது ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வள்ளல் பெருமானே சொல்றார், யாது கருதி என்னை ஆண்டது ஐயோ ஐயோவோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ என்ன ஆண்டது தெரியல, என்னை கொடுக்க வாங்கி கொண்டது என்ன கருதியோ என்பார். நான் தான் கொடுப்பேன்னா நீ என்ன நினைச்சு வாங்கிக்கிட்டேன்னு தெரியலையா? ஏன்னா உனக்கு எந்த தேவையும் நீங்க இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த திருவருட்பாவுக்கு நீங்க அப்படி ஆழ்ந்து போனீங்கன்னா 1000 அர்த்தம் நமக்குள்ளேயே தோணும். நான் தான் கொடுத்தேன்னா நீ எதுக்கு வாங்க? ஏன்னா கொடுக்க முதல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர் பொருளே. இப்போ அவர் பொருளே எடுத்துங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னு, அது ஏன் பொருள்யா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? நீங்க கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஒரு வேணாப்பா அப்படின்னு சொல்லல, எனக்கு தேவையே இல்லை. பேரல் நம்ம கிட்ட தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு குட்டி பாட்டில் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னா என்கிட்ட இருக்குப்பா. அப்ப ஐயா அதை கேட்கிறாரு, நான் கொடுத்தேன், என்னை எதுக்கு நீங்க வாங்கிட்டேன்னு தெரியலையே, என்னை கொடுக்க வாங்கி கொண்டது என்ன கருதியோ. அதனால அது என்னத்துக்காக நம்மளை எல்லாம் இறைவன் ஒரு ஸ்பெஷல், எல்லாரும் சமம் தானே. அதனால நம்ம ஏதோ முன்பினை பயன், அந்த முன்பினை பயன் கூட யார் முடிவு செய்வது இல்லையா? என்னமோ அது எதனால் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார், இது போல நம்மை எல்லாம் இங்கு வரவழைக்கிறார் என்பது அவரே அறிவார். அப்படி தொடர்ந்து இதுவரை 13 ஆண்டு காலம் ஐயா வரவழைத்திருக்கிறார், அவருடைய கருணை. சரி, இப்போ இத்தனை ஆண்டுகளாக குரு பூஜை எல்லா மகான்களும் நடக்குது, நம்ம ஐயாவுக்கும் நடக்குது. இப்போ ஒரே கேள்விதான், இது மாதிரி எல்லாருக்கும் சாதா மனிதர்களுக்கெல்லாம் நடக்குதா? ஐயா என்ன பண்ணார் அப்படி இல்லையா? பெரிய பெரிய சாதனை என்ன பண்ணாரு? இப்போ பெரிய சாதனை செய்த தலைவர்களுக்கு கூட கொஞ்ச காலம் வரைக்கும் தான். இப்போ ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி கட்டி ஆண்டாருன்றாங்க, த கிரேட், அவருடைய காலம் பொற்காலம் என்று ஒன்று சொல்கிறார்கள். இப்போ அவரினுடைய சமாதிகள் பார்த்தீங்களா? யாருக்கும் சமாதி இருக்கா? நாங்கள் கேள்வி முறை எட்டு கிடக்கிறது. அந்த மாதிரி எத்தனையோ கட்டி ஆண்ட மன்னர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கல்வியாளர்கள், இன்னும் எத்தனையோ துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் எப்ப வரைக்கும் வரும்? நினைச்சு பாருங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க யாராவது ஐயாவுடைய ரத்த சம்பந்தம் உடையவர்களா? எதுக்காக இவங்கெல்லாம் கூடியிருக்கோம்? எவ்வளவு நாள் இந்த பிளான் நடந்திருக்கும்? நம்ம வர்றதுக்கு ஒரு பிளான், ஐயாவுடைய குரு பூஜை போயிடணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே. இப்ப இதை நடத்துறவங்க யாராவது அவருடைய சொந்த, ஆனா எங்க அப்பன்னுவாங்க இங்க இருக்கவங்க எல்லாரும், அது ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பன் அப்படின்னு. எங்க அப்பா, என் அம்மா, அவரு ஒரு ஐயா சொல்லுவார், என் குடும்ப கணக்கு வழக்கை அவர் தாம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படி அவரோட மிக நெருக்கம். என்ன சம்பந்தம் அவர்களுக்கு, என்ன செய்தார் அவர்களுக்கு? இது என்ன அப்படின்னா ஒரு உணர்வு. இது இவங்க நடத்துறாங்கன்னா இது ஒரு உணர்வு. என்ன உணர்வு? அன்புன்னு சொல்லாமா? குரு பக்தி இல்ல, நம்ம தலைப்பாக்கு தானே குரு பக்தி, அது அப்புறம் வரும். இது என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு பலனை அனுபவிச்சாங்க. அவ்வை சொல்ற அவ்வை குரல்ல கொஞ்சம் எல்லாரும் உள்ள எடுத்துட்டு போங்க, சாதாரண இடம் இல்லை இது. தலைப்பட்ட சத்குருவின் சந்நிதியில் அல்லால் வலைப்பட்ட மான் அதுவே வாழ்க்கை என்கிறார் அவ்வை குரல்ல. என்ன மாதிரி குரல் தெரியுங்களா இது? அவ்வை கூட குரல் எழுதியிருக்காங்க, அதுக்கு பேர் அவ்வை குரல். குரல் என்பது ஒரு பாவகை, அது ஒரு பாடலினுடைய தலைப்பல்ல, ஒரு பாவகை. நம்ம எழுதுற பாவகையில அது ஒரு பாவகை. அது திருக்குறளுக்கு அப்படியே அதுவே பேராயிடுச்சு. அப்படி அவ்வை எழுதி அந்த பாவகையாகிய குரலுக்கு அவ்வை குரல்னு பேர். அதுல அவங்க சொல்றாங்க, தலைப்பட்ட சத்குருவின் சந்நிதியில் அல்ல வலைப்பட்ட மானதுவே வாழ்க்கை. நீங்க அந்த வலையில மாட்டிக்கிட்ட மானா கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா தான் அந்த குரு என்ன செய்யறாருன்னு தெரியும். மானா மனுஷனா பிறந்ததே ரொம்ப கஷ்டம், உயிரா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். வந்து இந்த பூமியில எதுக்கு அவதரிச்சோம், ஏன் இப்படி? இப்ப வெனிஸ்வேல பாத்தீங்கன்னா பெரிய நிலநடுக்கம், விளையாட்டா பேசிட்டு போயிடும், நம்ம நிலநடுக்கமாமே அப்படின்னு. ஆனா எவ்வளவு ஒரு டிராஜடி இல்ல.
அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமா கொஞ்ச நேரம் இப்ப கரண்ட் ஆஃப் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் நம்மளை கொண்டு போய் ஒரு அறையில் அடைச்சா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இமேஜின் பண்ண, சொல்றதுக்கு நீங்க தெரியல. எத்தனை உயிர்கள் உள்ள மாட்டிட்டு இருக்கு. 7 நாள் ஆயிடுச்சு. இப்ப இன்னமும் உயிரோட இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட எடுத்துட்டு இருக்காங்க. என்னவா எப்படி இருக்கும்? உயிரோட கிடைச்சோட அந்த 7 நாள் அங்க அந்த உள்ள எவ்வளவு, சும்மா நம்மளை கொண்டு போய் கார்ல கொஞ்ச நேரம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாலே முடியல, அப்படியே போகுது. இந்த இப்ப ஃபேன் இல்ல, மேல இருக்கு, இங்க பின்னாடி ஒரு சைடு, எப்ப முடிப்பாங்கன்னு தெரியலையே. தோணுமா தோணாதா? இல்லையா? ஒரு சின்ன அசௌகரியம் கூட நம்மளால தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, ஏன்னா சௌகரியத்துக்கு வந்துட்டோம். அப்ப திடீர்னு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகுது. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இப்போ வெனிஸ்ல சந்திச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சந்திக்குது. இப்ப யூரோப்பால என்ன சொல்றாங்க? இதுவரை வரலாறு காணாத வெப்பம், காரணம் உருகுது. 2024 அப்படி நடந்தது. அங்கேயே வெப்பம் தாங்க முடியாம 2024 வெப்பம், அந்த கோடை காலத்துல 60,000 பேர் இறந்தாங்க யூரோப்பால. ஒரு புள்ளியல் கணக்கு. 25 பரவாயில்ல, ஆனா 26 அதையும் தாண்டிட்டாங்க. எங்க? குளிர் நாடாக அந்த நாட்டுல வெப்பம் தாங்கலன்றாங்க. அப்ப என்ன நடக்குது உலகத்துல? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல் நினோ. அது இல்ல, இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, சூப்பர் எல் நினோ. எதுக்கெல்லாம் சூப்பர் கொடுக்கறதுன்னு பாருங்க. சூப்பர் எல் நினோ வந்து தாக்க போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகபட்ச வறட்சியை கொடுக்கும். எங்க வெப்பத்தை கொடுக்க போகுது? அதிகபட்ச மழையை பெய்ய வைக்கும். மழை பெய்யாத நேரத்துல பெய்யும். வெப்பம் வந்து இனிமே காலநிலை கிடையாது, பருவநிலை கிடையாது. மழை பெய்யக்கூடாத இடத்துல பெய்யும், பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது. இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இயற்கையோட நம்ம போராட முடியுமா? கொஞ்சம் ஒரு பாட்டில் தண்ணி இல்லைனாலே விலவிலத்து போயிடுவோமே. தண்ணி இல்லாம என்ன பண்ணுவோம்? எப்படி கஷ்டப்படும். இந்த உலகம் பெரிய அச்சுறுத்தல் சொல்லிட்டாங்க. இப்ப விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அமெரிக்காவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி செய்து 12,000 ஆண்டு கால ஆராய்ச்சி அவங்க அப்படி உற்று நோக்குறாங்க. 12,000 ஆண்டு காலத்தை மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாடலா. இந்த உலகம் எப்படியெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் அழிவை சந்தித்திருக்கிறது, எப்படி ஊழி வந்திருக்கிறது, எப்பொழுதெல்லாம் மனித குலம் அழிந்திருக்கிறது, எப்படி இந்த டைனோசர்லாம் அழிஞ்சுலாம் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இந்த மாதிரி ஊழி சந்தித்திருக்கிறது, பெரிய அழிவை உலகம் சந்தித்திருக்கிறது என்று அவர்கள் அப்படி ஒரு கால கணக்கெடுப்பு பார்த்து, இப்பொழுது அழியும் காலம் தான், இப்போ அழிவை நோக்கிதான் உலகம் இருக்கு. அதுக்கு ஏற்றார் போலதான் டெய்லி ஒரு செய்தி வருது. இங்க வெள்ளம், இங்க புயல், இங்க சுனாமி. ஒரு நாள் கூட இந்த இடத்துல போரும், இது பத்தாது, நம்மளே போர் செஞ்சு அழிக்கிறோம். இயற்கை ஒரு அச்சுறுத்தல் என்றால், நோய் ஒரு அச்சுறுத்தல் என்றால், மனுஷன் சக மனுஷன் இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா? இருக்கிற உலகத்தை ஜம்முன்னு சந்தோஷமா வாழலாம்னா மனிதர்களுக்குள்ள பிரச்சனை. ஏதோ வந்துட்டு போன நீ அப்படின்னு இல்லாம, இந்த நாடு என் நாடு எவ்வளவு ஒரு அறியாமை. சரி, அப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தல் அந்த ஆராய்ச்சி சொல்கிறது. 2065, இப்ப என்னல இருக்கும்? 2026 இல்லையா? 65 என்றால் 40 ஆண்டு காலம். என்ன சொல்கிறது? ஒரு அதிர்ச்சியூட்டு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. சும்மா அவங்க கொடுக்கல, 12,000 ஆண்டு காலம் ஒரு வரலாற்றை வைத்து நாங்கள் கொடுக்கிறோம். என்ன என்றால், இந்த உலகின் மக்கள் தொகை 40 ஆண்டுகளில் பாதியாக குறையும். 830 கோடி பேர் இப்ப இருக்கும். 40 ஆண்டு காலத்துல கண்டிப்பா 1000 கோடி 1100 கோடியை தாண்டணும் நம்ம. நான் குறைவா சொல்றேன். ஏனென்றால் பாரதி 1915 ஒரு பாட்டு பண்ணாரு, இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? 30 கோடினாரு. இப்ப எவ்வளவு தெரியுங்களா? 150 கோடி எட்டிட்டோம். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு 100 ஆண்டு காலத்துல நாமளே இந்தியாவே இத்தனை கோடியை தாண்டி இருக்குன்னா, 30 கோடியில 150 கோடியை எட்டி இருக்கிறோம் என்றால், அப்ப 150 கோடி இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் இல்லையா? அப்ப 830 கோடி என்ன ஆகணும்? டபுளா கூட ஆகலாம் 40 ஆண்டு காலத்துல. ஆனால் என்ன சொல்கிறது ஆராய்ச்சி? இல்லை, உலகின் மக்கள் தொகை பாதியாக குறைய இருக்கிறது. பயமா இருக்குல்ல? அப்ப எப்படி குறையும்? அந்த 2065 தான் நடக்கும்னு சொல்லலாம். அவங்க
படிப்படியா இப்ப அந்த அழிவை நோக்கி போகுதுங்கும் போது உண்மையாக அந்த அழிவு என்பது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற காரணம் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும், மழை வராது. பயமா இருக்குல்ல? பெருமானார் அந்த காலத்துல வந்தவர். அப்போ ஒரு பஞ்சம் நம்முடைய பாரத தேசம் குறிப்பா தமிழகம் சந்தித்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஐயா வந்த காலகட்டம் என்ன? 1823 இருந்து 1874 ஐயா. சரியாக 50 ஆண்டு காலம் 4 மாதங்கள். அந்த காலகட்டம் ஆராய்ச்சி சொல்கிறது வரலாறு 24 பஞ்சங்களை தமிழகம் மட்டும் சந்தித்தது. தமிழகம் மட்டும் சந்திச்சது. பத்தாக்குறைக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி என்பதால் இருக்கிற விவசாயத்துல வர விளை பொருள்களை எல்லாம் அவங்க நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க கட்டுமான பணி செய்யறாங்களோ அங்கெல்லாம் அந்த அந்த கூலி ஆட்களுக்கு கொடுப்பதற்கு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம நாட்டுல கொடும் பஞ்சம் நிலவியது, கடும் வறட்சி. அப்ப வந்தவர் தான் நம்ம ஐயா. எல்லாம் தாங்கிடலாங்க, பசி கொடுமை தாங்க முடியாது, தண்ணி தாங்க முடியாது. நீங்க விஞ்ஞான வளர்ச்சி போச்சு, இப்ப நெட்டு ஒர்க் பண்ணல, ஏதுனாலும் ஒர்க் பண்ணாம போட்டோங்க. சாப்பாடு இருக்கா குழைச்சிருவோம், தண்ணி இருக்கா குழைச்சிப்போம், இந்த உயிர்களை காப்பாத்திடலாம், மனிதர்களை காப்பாத்திடலாம். எங்க வைக்க போறான்னா சூப்பர் எல்னினோன்னு சொல்லி கடும் வறட்சி நிலவ இருக்கிறது, கடும் வெள்ளம் வர இருக்கிறது, இயற்கை சீர இருக்கிறது. இதுதான் பருவநிலை மாற்றம். ஃபர்ஸ்ட் காரணம் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்றேன்னு சொல்றேன். இந்த குரு பூஜைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அம்மாவை குரு பத்தி தானே பேசணும். ஃபர்ஸ்ட் பருவநிலை மாற்றங்கள், ரெண்டாவது போர். போர் 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 இன்னும் இப்பதான் ஒரு முடிவு வந்திருக்காங்க. நீங்களே சிந்திச்சுங்க. நம்ம நல்லதே பேசுவோம் ஐயா இருக்கு, இனி போர் நிறுத்தம் தான், உலக அமைதி நிலவ போகிறது, அதற்காக இவர்கள் எல்லாம் போராடுகிறார். அதான் இன்னைக்கு. மூன்றாவது நிறைய தொற்று நோய்கள், கொள்ளை நோய்கள் வரும், வந்துட்டே இருக்கு. இது அவர்கள் சொல்வது. நான்காவது தான் பசி, பட்டினி, பஞ்சம். இதை உலகம் எப்படி எதிர்கொள்ள போகுது? இப்ப இதுக்கும் குரு பூஜைக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை ஏன் இவங்களை கொண்டாடணும்? நாம நினைச்சிட்டு இருக்கோம். வள்ளுவன் சொல்றாருல்ல, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. பெரியவங்க சொல்றாங்க, மூத்தோர் சொல்வார், ஒருத்தன் நல்லவர்னா கூட போதுண்டா, அவங்களுக்காக மழை பெய்யும். இவங்கெல்லாம் யாரு? இவர்களை மீறிதான் இயற்கை சீரும், இயற்கை இவர்களுக்கு கட்டுப்படும். இவர்களினுடைய அனுமதியில இவங்களை இவ்வளவு இந்த நேரத்துல தாக்குன்னு சொல்லி அதிகாரிகளாக இவர்கள் இருக்கிறார். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு, யார் மகான்கள், யார் குருமார்கள், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு விஷயம். ஒரு சூரிய கதிர்களை எது ஃபில்டர் பண்ணுதுன்னு யாருக்கா தெரியுமா? சூரிய கதிர்கள் புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ரா ரெட் ரேஸ். அது நம்ம உடம்பு தாக்கக்கூடாது. நேரா தாக்குச்சுன்னா நம்ம உடம்பு தாங்காது. சூரியன்ல இருந்து கதிர்கள் வருதா? கதிர்கள் வருகிறதா? அந்த கதிர்கள் நம்மளை இப்ப பேசுறது கரெக்டா இருக்கும். என்ன காலம் இது? கோடை காலம். தாங்கல இல்ல, அதுவும் சென்னையில அதிகமான வெப்பம் தாக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் ஒரு சிலர் சொல்றாங்க, நான் இத்தனை வருஷம் அனுபவிச்சல, என்னாலேயே முடியல. ஏன்னா சில பேர் கோடையை தாங்குவாங்க, வெப்பத்தை தாங்குவாங்க. முடியல எங்களால, உடம்பு அப்படி நினைவு. இப்ப பாருங்க, உடனே தண்ணி நம்ம இன்னமும் பண்ணி முடிச்சா மாதிரி அவங்க வேற தண்ணி நமக்கு சப்ளை பண்றாங்க. இந்த கோடை காலம் என்பது பரவாயில்ல, எனக்கும் கொடுத்துட்டு. அப்ப அந்த கோடை காலம் என்பது மிக கஷ்டம். அதுவும் நமக்கு சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்காரு? எவ்வளவு தூரத்துல இருக்காரு? பக்கத்துல இருக்காரா? 9 கோடி மைல் தொலைவில் இருக்கு பூமியிலிருந்து சூரியன். 9 கிலோமீட்டர்ல, 9 மைல் இல்ல, 9 கோடி, கிட்டத்தட்ட 16 கோடி கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்துல இருக்கிற சூரியன்ல இருந்து வர வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியல. அதுல இருந்து அந்த ஒளி கதிர்கள் அப்படி வருது, வெப்ப கதிர்கள் அப்படி வருகிறது, அதையே நம்மளால தாங்க முடியல. இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்றாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் நேரா தாக்க கூடாதுன்னா ஓசோன் படலம் ஒரு லேயர் இருக்குன்னு சொல்றாங்களா? தெரியாதா?
தெரியும் இல்ல? ஒரு ரேஸ், அதாவது அந்த அந்த படலம் தான் பூமியின் அந்த கதிர்களை, வெப்ப கதிர்களை, அப்படி ஒளி கதிர்களை, சூரியனுடைய கதிர்களை வாங்கி ஃபில்டர் பண்ணி. இல்லைனால்தான் உலக வெப்பமயமாக ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாங்களா? அண்டார்டிகா ஆர்டிகாலாம் கரைஞ்சு வருது, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பூமி தன்னை இப்பொழுது புதுப்பித்து கொண்டது. எப்ப கொரோனா வந்து எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கிட்ட தன்னை புதுப்பிச்சுக்கிச்சு. இப்ப அந்த அந்த படலம் எல்லாம் இப்ப ஓரளவுக்கு அந்த கூரையை ஓட்ட போட்டு வச்சோம். நம்ம அதிகமான அந்த இயற்கையை பயன்படுத்தி மாசுகளை ஆக்கி அந்த ஓட்ட போட்டதும் இப்ப அது தன்னை புதுப்பித்து கொண்டது. சரியா? ஆனா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அப்பா அந்த சூரியனுடைய வெப்ப கதிர்களை அது தாங்கலையாம், அது ஃபில்டர் பண்ணலையாம். இந்த மாதிரி சித்தர்களும் தன்னை அறிந்த ஞானிகள் அவர்கள் வாங்கி அப்படி குறைச்சு பூமிக்கு அனுப்புறாங்களாம். அப்ப இவங்க யாரு? இவர்கள் தான் இன்று இந்த உலகை காக்கிறார்கள். தன்னுடைய தவ வலிமையில, சாதாரணம் கிடையாது. நமக்கு ஒரு தாய் செய்ய முடியாது. இது பொதுவா பேசுற ஒரு தனி மனிதனுக்கு இல்ல, ஒரு உலகத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகை இன்று இறைவனினுடைய கருவிகளாக இருந்து அவன் படைச்சுட்டான், அவன் தான் தூக்கி கொடுத்துட்டான் நம்ம கிட்ட. இவர்கள் அந்த வலிமையினாலே இந்த உலகை இன்றும் காக்கிறார்கள். அப்ப இவர்களை நாம் ஆராதிக்க ஆராதிக்க அவர்களுடைய வலிமையை இன்னும் அதிகரிக்கும். ஏன்? நம்ம ஒவ்வொருவரும் ஆன்மாதான். நம்ம அவர்களுக்குள்ள என்ன இருந்ததோ அது எல்லாருக்கும் இறைவன் எந்த பேதம் இல்லாம தான் அனுப்பியிருக்காரு. இவர் கொஞ்சம் அதிகமா, அவர் கொஞ்சம் குறைவா தான் அனுப்பல. அது தன்னை அறிந்து விட்டது, இன்னும் இதை அறியல. அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா ஆன்மாவினுடைய பலமும் பலம் தான். எங்க விவேகானந்தர் சொல்லுவாரு, நீ அறிந்தாலும் நீ அறியாவிட்டாலும் உன் ஆன்மாவில் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, நீ அதை அறியும் கரத்தை பொறுத்தே வெளிப்படுகிறது என்றார். எப்பா நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியலாம். இப்ப செல்போன் என்கிட்ட இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தான், 1% தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் செல்போன்ல. அதே அதை செல்போன் அதை நல்லா பயன்படுத்துற அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல அவங்க எல்லாம் பயங்கரமா பயன்படுத்துவோம். நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு சைலண்ட் மோட்ல போட்டாலே அதை திரும்பவும் ஸ்பீக்கர் மோடு கொண்டு வரதுக்குள்ள நம்ம படுற பாடு இல்ல, சைலண்டா போறது நம்ம படுற பாடு. அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். சைலண்ட்ல போடுங்க, தெரிஞ்சா போட மாட்டோம்னா சைலண்ட்ல போட தெரியல நமக்கு. போனை ஆன் பண்ணி பேச தெரியல நமக்கு. அதுக்கு எதுக்கு போன்? அதுல கேமரா தான் இருக்கும், கேமரா எடுக்க தெரியாது. இன்னும் என்னென்னமோ அதுல ஆப் இருக்கு, என்னென்னமோ அதுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நல்லா யூஸ் பண்றாங்க. போன்ல பிரச்சனையா? நம்மளதான் பிரச்சனை இருக்கு. இப்போ போன் கரெக்டா தான் இருக்கு. இதே போனை வேற ஒருத்தர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் ஆன்மா எல்லாருக்கும் காமன் தான், எல்லாருக்கும் காமன் தான். ஆனா அதை எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி அறிந்து செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆற்றல் மாறுபடுது. புரிஞ்சுச்சா? இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆன்மாவே நான் தான், அந்த போனே நான் தான். அப்ப அதற்கு அதிபதியாக செல்வதா, அதை முழுமையாக அறிந்ததால் அவர்கள் உச்சபட்சமாக பயன்படுத்துகிறார்கள். எது? பிரம்ம நிலைக்கு போயிடுவாங்க. பிரம்மத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, பிரம்மம் எப்படி இருக்கோ அதுக்கு தெரியாதது இருக்கா? அது பேராற்றல் உடையது, பேரறிவு உடையது, எல்லை இல்லாதது, நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவில்லாதது. அது என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே அறிவாங்க. அப்ப அவங்க எப்படி அறிஞ்சாங்க? அந்த ஆன்மாவை அறிஞ்சாங்க. இப்ப நம்ம என்ன, அவங்க தரத்துல இருக்கும், எல்லாரும் ஏதோ ஒரு தரத்துல இருக்கும். இல்லைன்னா இங்க வந்து உட்கார முடியாது. நம்ம இங்க சேர்க்கவே மாட்டாங்க, இவங்க சேர்க்கறது இல்ல, சித்தர்கள் உள்ள அனுப்பவே மாட்டாங்க. இன்னும் நீ பக்குவப்படல, போ 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 போ. அப்ப ஏதோ ஒரு புண்ணிய பலன், ஒரு தேடல், ஒரு ஆர்வம் இருந்தாதான் குரு இடத்துக்கு வர முடியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இருக்கு, அந்த பாடலாம் போல நிறங்கிய மானிடரா பிறக்கிறது அரிதுதான். ஆனா அதை விட அந்த இறை தேடல் வர்றது அரிது. வரதா எல்லாருக்கும் ஏதோ கும்பிட்டோ ஒரு நிலையில இருக்கும். அதுல அப்படி படிப்படியா உயர்ந்து நான் கடவுளை அறிய வேண்டும். ஐயா கிட்ட வந்து பொண்ணும் பொருளும் எல்லாம் கேட்கறவங்க இருப்பாங்க. ஐயா நீ என்ன அடைஞ்சியோ அது எனக்கு குடுன்னு கேட்கிற ஆத்மா எத்தனை பேர்? ஒரு சிலர் கைக்குது. ஆனா ஒரு ராஜா கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன் எப்பவும் வகுப்புல,
ஒரு பெரிய ராஜா கிட்ட இவங்க என்ன வேணாலும் கேட்கலான்னு வந்துட்டு 5 ரூபாய் பேனா இருந்தா தருவீங்களா அப்படின்னா அந்த ராஜாக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அவர் நீங்க கேட்டீங்கன்னா அவர் ராஜ்யத்தையே கொடுப்பாரு. ஏன்? அவருக்கு அந்த ஒரு அவரு கொடுத்தா எனக்கு வற்றா இருப்பவர். இருநிதி எழுநிதி இயல்நவர் நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதி என்ன வள்ளல் பெருமானார். எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதி இடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியை என்றார் வள்ளல் பெருமானார். எல்லாம் கிடைக்கண்டா, அவனை புடிச்சுக்க கூடா, எந்த ஒண்ண புடிச்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருங்க. அப்ப இங்க என்ன கேட்கணும்? சின்ன சின்ன விஷயங்கள் அல்பமா கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கறதுக்கு வேற இடம் இருக்கு. இங்க என்ன கேட்கணும்? ஒரு குரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தராதம், நீ என்ன அடைஞ்சியோ அதை எனக்கு கொடு. அது கர்வத்தினால இல்ல, இந்த பிறவியை முடிக்கணும்ன்ற ஆசையினால, இறைவன் பால் வைத்த அந்த அன்பினால கேட்கணும். அப்ப அந்த கேட்கணும் இல்லையா? அப்ப எத்தனை புண்ணிய பலன் இருந்தா ஒரு குரு நமக்கு கிடைப்பார் தெரியுமா? அப்ப இந்த குரு இடத்துல நம்ம அப்படி கேட்கும்போது ஐயா கேட்பார் வள்ளல் பெருமானார், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் அன்றோன்னு அப்படி ஏக்கமா கேட்பார். அவர் ஏங்கல்லாம் இதுதான் ஏக்கம். மற்ற உலகியல் மக்கள் மாதிரி அவர் ஏங்கல. ஐயாவுடைய ஏக்கம் எல்லாம் தனக்கு முன்னோர்கள் ஆகிய சைவ பெருமக்கள், அந்த மகான்களை பார்த்து ஏங்குவார். ஞானசமுத்திர பார்த்து ஏங்குவாரு, மாணிக்க வாசகரை பார்த்து ஏங்குவாரு, அப்பர் சுவாமிகளை பார்த்து ஏங்குவார், 63 நாயன்மார்களை பார்த்து ஏங்குவாரு. முதல் அந்த குழந்தை பிறந்து அப்படிதான் ஏங்கினாரு. அதுதான் நீ எதை பார்த்து ஏங்குகிறாளோ அதை தான் வாழ்க்கை ஓடும். அப்ப என்ன கேட்டாரு இறைவன் கிட்ட போய்? அவங்களுக்கு என்ன சொன்ன? நான் சொல்லி இருக்கேன், இந்த மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகம் தான் ஐயாவுக்கு உயிர். இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு ஐயா கேட்கிறாரு இறைவன் போயிட்டு, என்னையா சொன்ன அந்த மாணிக்க வாசகனுடைய செவி இல்லை, நீ திருப்பெருந்துறையில என்ன சொன்ன அப்படி கொட்டானே திருவாசகம். வேத முடிவை சொன்னியா? ஆகம முடிவை சொன்னியா? இல்ல நாத முடிவை சொன்னியா? சித்தாந்த முடிவா? என்னைய சொன்ன அவன் காதுல திருப்பெருந்துறையில் நீ தீட்சை கொடுத்தியே, அது என்ன சொன்னு சொல்லிட்டு அது எனக்கும் கொடு. இப்படி கேட்க. அப்படி அவரினுடைய கருவிகளாக உட்கார்ந்துட்டு அப்ப என்ன பண்றோம்? நாமளும் சக்தியை கூட்டணும். இந்த இடத்துக்கு அவர்களினுடைய பக்க பலங்களாக, எப்படி ராமன் பாலம் கட்டும் பொழுது அணிலும் அந்த போய் ஒரு மணலை எடுத்து உடம்புல எடுத்துட்டு போய் அப்படி அப்படி போய் அந்த பாலத்துல போட்டுதான். அது என்ன சொல்ல வராங்க? எப்பா அனுமன் மாதிரி நீ பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும் கூட அவசியம் இல்லப்பா. அந்த இறைவனுடைய மனதுல, குருவினுடைய மனதுல இடம் தரணும்னா அணில் மாதிரி குட்டி வேலை. நான் பெருசா இவங்கள மாதிரி இப்ப பாருங்க, ஒரு மாதமா தூங்கல, எவ்வளவு காரியங்கள். ஒரு சின்ன பேனர் கட்டுங்க, அவ்வளவு. இந்த மைக்கு செட் பண்ணீங்கன்னா போதும், ஒரு பெருக்குனீங்கன்னா போதும், அங்க ஒரு பேப்பர் கப் இருக்கா, அதை நம்ம முதல்ல குப்பை தொட்டில போட்டாலே போதும். அடுத்தவங்க போட்டதை எடுத்துட்டு போய் நீங்க போனது கூட அவசியம் இல்லை, நான் சரியா குப்பை தொட்டில போடுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நாம் பணி செய்தால், இதெல்லாம் என்னால உடம்பு வளையாது, என்னால முடியாது, இருக்கா சரி தியானம். ஐயா கிட்ட என்ன பண்ணோம்? ஐயா நீங்க நம்ம தியானம் பண்ணணுமா? என்ன கேட்டோம்? இத்தனை உலகம் இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்ல இருக்கே, இந்த உலக துன்பங்கள் எல்லாம் போகணும், நடக்கும். நீங்க கேட்டீங்கன்னா நடக்கும். தூய மனதோடு, எதிர்பார்ப்பு இல்லாமல் சுத்த அன்போடு நீங்கள் வேண்டினால் இயற்கை உங்கள் பேச்சை கேட்கும், கண்டிப்பா கேட்கும். அப்ப நீங்க இங்க இருந்துட்டு இந்த இடத்துல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணும்? ஐயா பக்கபலமா ஐயா எங்க வேதாத்திரியார் சொல்லுவாரு, நீங்க கோயிலுக்கு எப்படி தெரியுமா போகணும்? அங்கிருந்து அருளை பெறணும்னு போக கூடாது, நீங்க கொடுத்துட்டு வர ஆளா போகணும்னு என்ன கம்பீரத்தை கொடுப்பார். நீங்க எல்லாம் யாரு? பரமாத்ம ஸ்வரூபம் இல்லையா? பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா? நீங்க கொடுத்துட்டு வர அளவுக்கு போங்கன்னு அந்த கம்பீரத்தோடு இவங்க அமரணும். ஏன்? நம்மளுக்கு காரணம் இல்லாம இந்த இடத்துல நம்ம கால் முடிக்க முடியாது. ஏதோ ஒரு எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஸ்ரீபெரும்பூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, சென்னை மாநகரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பு எத்தனையோ பேருக்கு வரணும்னு நினைச்சு வர முடியாம கூட போயிருக்கணும். 1/2 நிமிஷம் நினைப்பா பரம்பூர்லன்ற. நீங்க ஒரு நாள் முழுக்க இப்ப என்ன பண்ண போறீங்க? பாத யாத்திரையில முழுக்க முழுக்க ஐயாவுடைய நினைவிலேயே வர போறீங்க. வேற பேச்சு இருக்கக்கூடாது, வேற சிந்தனை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாத யாத்திரை வாங்க, மிகப்பெரிய பலன் உண்டாகும்.
அதுவும் ஐயா கருணைனா கருணை, கருணையினுடைய உச்சம் தான் ஐயா. அப்படி நடந்து வந்தீங்கன்னா என்ன செய்வாரோ நம்ம சொல்லி எதுக்கு அதை எல்லை உட்பட்டு நீ என்னம்மா சொல்றது, அவர் எவ்வளவு தரது அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க இருக்க இல்லையா? சரி, இது போல ஏன் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது மூட நம்பிக்கை கிடையாது. அன்பு உள்ளங்களே, நம்ம எதுக்காக இந்த பூமியில பிறந்தோம்? பெருமானார் சொல்றார், ஆன்ம லாபம் அடைய வந்திருக்கும். அது ஒரு பெரிய அழகா சொல்றார், ஆன்ம லாபம்னா என்னன்னு. அது போல இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஆன்மா லாபம் அடைய வந்திருக்கும். அப்ப இந்த ஆன்மா நஷ்டம் தான் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு, லாபம் அடையவே இல்லை இருக்கு. மகான்களை தவிர எல்லாரும் நஷ்ட கணக்கு தான் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த லாபம் அடைய விடாமல் என்னை நஷ்ட கணக்கு கொடுக்கறது எது? என் கர்ம வினைகள். எனக்கு இந்த வியாபாரத்தில் எனக்கு லாபமே இல்லை, நஷ்டமா தான் போயிட்டே இருக்கேன். நஷ்டம் என்னது? மரணம். மரணமில்லா பெருவாழ்வு தான் லாபம். இது மரணம் அடைஞ்சு போயிடுது. அப்ப அது ஏன் நடக்குது அப்படின்னா, என் கர்ம வினைகள் என்னை தடுக்கிறது. இந்த உடலாலேயோ, இந்த எண்ணத்தாலும், இந்த சொல்லாலும், செயலாலும், ஐம்புலன்களாலும், கர்ம இந்திரியங்களாலும், அந்த கரணங்களாலும் நான் நிறைய பாவம் பண்றேன். பாவம்னா என்ன? பாவம் நம்முடைய எண்ணம், சொல், செயல். இப்ப இத்தனை லிஸ்ட் போட்டேன். இதனால நமக்கும் துன்பம் வரக்கூடாது, பிற உயிர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது, இப்பவும் வரக்கூடாது, எதிர்காலத்திலும் இந்த செயல் துன்பம் வரக்கூடாது. இதுதான் பாவம். அதாவது வந்தா பாவம், வரலன்னா புண்ணியம். நீ செய்யணும் கூட சொல்லல, நீ அவங்களுக்கு போய் உதவி செய்ய கூட சொல்லல. உன்னுடைய எண்ணம், சொல், செயல், அந்த கரணங்கள், ஐம்புலன்கள், கர்மேந்திரியங்கள், இவற்றின் மூலம் நீ எந்த உயிருக்கும் உனக்கும் ஏன் நான் தான் அப்படிலாம் செய்யக்கூடாது. நீ இஷ்டத்துக்கு சாப்பிடணும் கூடாது. என் உடம்பு ஏன் அதுக்கப்புறம் எதுக்கு என் உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க ஏன் போய் வெளியில போய் பிபி டெஸ்ட், சுகர் டெஸ்ட், எல்லா மளிகை பொருள் டெஸ்ட் ஏன் இங்க பண்றீங்க? நம்ம உடம்பு தானே இது, நமக்கு உரிமை. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்னன்னு தெரியல, லேசா தலைவலிக்குது, எதனாலே தெரியல. எத்தனை டெஸ்ட் போய் எடுக்கிறோம். இப்ப நம்ம உடம்பு தானே, நமக்கு தெரியணும்ல. இது நமக்கு உரிமையானது இல்லை. இது எப்ப வேணாலும் இரவல் கொடுத்தவன் கேட்பான்றாங்க. இது நமக்கு உரிமையானது இல்லை இல்லையா? அப்ப இதையும் நீ தொந்தரவு செய்யக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாது, அடுத்தவர்களுக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. இதுதான் பாவம், இதுதான் பாவம். அப்ப இதனால நான் நிறைய பாவம் செஞ்சேன்ல. இந்த தேகத்தினால நான் எவ்வளவு பாவம் பண்ணேன். இந்த தேகம் தானே அந்த கரணங்கள், அதுதானே கருவியா பயன்படுத்துது. நல்லா சிந்திங்க. அப்ப இந்த தேகத்தினால வந்த பாவத்தை நான் கழிக்கணும்னா இறைவன் அந்த கணக்குல இருக்கும். இந்த மாதிரி இது துன்பப்படணும், வேதனைப்படணும் அப்படின்ட்டு. இந்த வேதனையை குரு வந்தா என்ன பண்ணுவார்னா மடைமாற்றம் செய்வார். மடைமாற்றம் செய்வார். எப்பா நீ பூஜை போ, ஒரு பாத யாத்திரை போ, ஒரு உடலை வருத்திக்கிறதுக்கு நல்ல விதமா போ, மலையேற்றம் செய்யி, கடவுளை நினைச்சு விரதம் இரு. அப்ப அதுவும் நமக்கு ஒரு துன்பம் தானே. ஆனா கடவுளுக்காக செய்கிறோம். விரதம் இருக்காங்களே, ஒரு 48 நாள் விரதம் இருக்காங்க. வெறும் தரையில படு, பச்சை தண்ணியில குளி, ஒரு வேளை சாப்பிடு, இப்படி தன்னை வருத்திக்கிறாங்க இல்லையா? அந்த வருத்தம் விரும்பி ஏத்துகிறது. அப்ப நாம விதியின் பயனாக எதிர்பார்க்காம சில துன்பங்கள் வருது பாருங்க, அது இந்த கணக்குல முடியும். எது நல்லது? நமக்கு பசியில கஷ்டப்படுறது நல்லதா, நானே விரும்புகிறது இருக்கையா? நம்ம வறுமையின் காரணமாக எங்கேயாவது போய் நம்ம உடை இல்லாம, உடுக்க உடை இல்லாம, படுக்க பாய் இல்லாம கஷ்டப்படுறதை விட நீ இந்த விரதத்துல எடுத்துக்க. இப்ப எங்கேயோ நம்ம கஷ்டப்படணும், பாதத்தில் நடந்து போய் நம்ம உடம்பு வழிய நம்மளுடைய உடம்புடைய கர்மாவை போக்கணும்னா நீங்க இந்த பாத யாத்திரை வழிய பாருங்க. எத்தனையோ ஆண்டு நீங்க பட வேண்டிய கஷ்டத்தை இந்த ஒரு நாள் பாத யாத்திரையை முடிச்சுவார் ஐயா. உண்மை. இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. குரு பக்தி வந்துடுறேன் பக்கத்தோட. அதாவது இதெல்லாம் குரு செய்வாரா அப்படின்னா, ஒரு குருவும் சீடனும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல உறக்கம், அவங்களுக்கு மாலையிலிருந்து சாப்பாடு அன்னைக்கு கிடைக்கல, நல்ல ரொம்ப உறக்கம் வருது.
அந்த காட்டிலேயே குருவும் சீடனும் படுக்கிறாங்க. சீடனை ரொம்ப பத்திரமா படுக்க வச்சு குரு படுக்கிறார். ஏன்னா வன விலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம், ஆபத்தான இடம். ரொம்ப ஆழமான கதை கேளுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஆழமான ஆத்மாக்களுக்கு நல்ல ஆழமான உண்மை உள்ள விளங்கிடும். திடீரென்று குருவுக்கு அங்க ஏதோ ஒரு அசௌகரியமான சூழல் நிலவரா மாதிரி இருக்கு. நல்ல வைப்ரேஷன் இல்லை, காத்து வேற மாதிரி அடிக்குது, துர்நாற்றம் அடிக்குது, அங்க இருக்கிற சூழலே வேற மாதிரி இருக்கு. ஐயோ, சீடன் நம்ம பக்கத்துல படுத்துட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஆபத்து, ஏன்னா அவங்கள ஆபத்து நெருங்காது. இன்னும் சீடன் அந்த நிலையில தான் இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி சீடனை அரவணைக்கிறார். அவர் கண் கொட்டாம சீடனை பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ என் சீடனுக்கு தான் ஆபத்து வர இருக்கிறது என்று பார்க்கிறார். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அரக்கன், ஒரு பூதம் எப்படினாலும் வச்சுக்கோங்க, அது கொடூரமான கைகளையும் பற்களையும் நகங்களையும் எடுத்துவிட்டு அந்த சீடனை கொல்ல வருது. அப்ப நில் என்று அந்த குருவுடைய கண்ணுக்கு அது தெரியுது. நில், என்ன செய்ய இருக்கிறார்? குருவுக்கு இது பயப்படுது. ஐயா, இது யமன் இட்ட கட்டளை, இவனுடைய உயிர் இன்னைக்கு எப்படி போகணும்னா, யமன் எப்படி சொல்லியிருக்கான்னா, இவன் ரத்தத்தை நான் குடிக்கணும், இவன் ரத்தத்தை நான் குடிக்கணும், அதன் மூலமா இவன் உயிர் போகணும். ஆனா இவன் ரத்தத்தை நான் குடிக்கணும், அதுதான் உயிர் போகணுமா போக வேண்டாமான்றது யமனுடைய வேலை. ஆனா எனக்கு இடப்பட்ட கட்டளை, இவன் ரத்தத்தை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே, இவன் ரத்தத்தை நீ குடிக்கணும் இல்லையா அப்படின்னு. இந்த சம்பாஷணையில கொஞ்சம் சீடை எழுந்துடுறான். ஆனா குரு நமக்கு நல்லது செய்வார். நான் எதுக்கு டென்ஷன் ஆகும்? ஏதோ பேயும் பூதமும் குருவும் பேசிட்டு இருக்காங்க, என் குரு என்னை பார்த்துட்டான் அப்படின்னு நான் அசரவே இல்லை. ஏன்? பாதுகாப்பா யாருக்கு இருக்கான்? குரு இருக்காருங்க. என்னை ஒண்ணு தொட முடியுமா? தான் நம்பிக்கை, தான் குரு பக்தி. அப்ப அவன் அசரவே நான் அப்படியேதான் படுத்துட்டு இருக்கான். என்ன பண்ற குரு? அவன் கழுத்துல இருக்க ரத்தத்தை நீ குடிக்கணும், அவ்வளவுதானே என்று தன் கையில அந்த காய்கறி கட்டுற ஏதோ ஒரு உரை வச்சிருந்தாரு, அதை எடுத்து சீடனுக்கு அங்க என்ன பூதம் பேசுறது அவனுக்கு கேட்கல, பூதம் பேசுறதெல்லாம் கேட்கல, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏதோ அசௌகரியம் அங்க நடக்குது, அவ்வளவுதான் அவனுக்கு. தன் குரு நம்ம பார்த்துப்பாரு. அப்ப குரு என்ன பண்றாரு? கையில இருந்து கத்தி எடுத்து அவன் கீறுறாரு. அவனை என்ன பண்ணுவான்? அட்டோ பாவி, உன்னை நம்பி படுத்தனே, கத்தியில எடுத்து என்ன கீழ்றிய கழுத்துல, எதுவும் பண்ணல, கம்முன்னு இருக்கான். அப்புறம் என்ன பண்றாரு? அந்த ரத்தத்தை பிடிச்சு பூதத்தை குடிக்க சொல்றான். இந்தா, நீ என்ன பண்ண, இப்ப ரத்தத்தை தானே குடிக்கணும், இந்தா குடி அப்படின்னு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து கணக்கை முடிச்சுட்டாரு. அதுவும் குடிச்சிட்டு அவ்வளவுதான், குரு கிட்ட பேச முடியுமா? ரத்தத்தை குடிக்கணும்னா நான் கொடுக்குற கலந்துன்னு அங்கிருந்து பச்சளை எடுத்து அவனுக்கு பத்தியம் போட்டார். அந்த சீடன் இழந்துக்கிறான். இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே, நான் உன் கழுத்தை கீறினேன், பச்சளைய போட்டேன், ஆனா நீ ஏன் என்னை எதுவுமே கேட்கல? குருவே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க கீறினாலும் ஏன் நான் கேட்கக்கூடாது, பச்சளைய போட்டாலும் நான் ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்? இப்ப நமக்கு கூட இந்த குரு பக்தி இருக்கணும். இப்ப தெரியுதுங்களா? பெரிய துன்பங்களை கூட குரு அப்படி ஃபில்டர் பண்ணி அனுப்புவார். நம்ம கர்ம வினை பலன் புரிஞ்சுதா இது? அப்ப குரு என்ன செய்வார் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்த பிறகு, இந்த இடத்துக்கு வந்த பிறகு, குரு கிட்ட வந்த பிறகு நிறைய துன்பங்கள் வரா மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? இது மாதிரிதான். இதை விட பெருசா நீ அனுபவிக்கணும்பா. என்கிட்ட நீ வந்துட்ட, நான் உன்னை கைவிட்டுருவேனா? அதனால இந்த அதிகாரம் யார்கிட்ட இறைவன் கொடுத்திருக்காரு? நம்ம குரு கிட்ட வந்துட்டோம்னா நம்முடைய மொத்த அதிகாரமும் யார்கிட்ட கொடுத்துறீங்களா? செக்ஷன் அவர் எடுத்துருவார். இது நம்மாலும் இனி என்னுடைய அனுமதி இல்லாம நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும் என்று நம்முடைய முழு துன்பம் இன்பம் எல்லாவற்றையும் யார் தீர்மானிப்பார்? குரு. ஆனா அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அந்த சீடன் கொடுத்தா மாதிரி கழுத்த அறுத்தா என்ன, பச்சைல போட்டா என்ன, உனக்கு எல்லாம் தெரியும். அங்க தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்? என் குரு என் நன்மைக்காக தான் செய்யறாரு. இதை விட பெரிய துன்பம் வந்திருக்கணும், இல்ல இதற்கப்புறம் நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கணும், அதை என் குரு ஃபில்டர் செய்கிறார். இந்த நம்பிக்கை தான் குரு பக்தி. இப்ப தெரிஞ்சுச்சா? குரு பக்தி இதுதான் குரு பக்தி. இந்த நம்பிக்கை குருவிட முழுசா நம்மளை ஒப்படைச்சு. சரி, இப்ப குரு பக்தினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா கடவுள்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற கூட்டத்தை அதை நம்புறோம். ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, அவங்கள நம்ம வெட்டுக்க வேணாம்.
ஆனா உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது வள்ளல் பெருமான் சொல்ற அந்த வரியே அப்படி பிடிக்கும், எவருக்கும் பெரியவர்னு. இன்னும் இதை விட கடவுளை யாரும் விளக்க முடியாது. இறைவன் யாருன்னு தலைவியாகிய வள்ளல் பெருமானார் தன் தோழிகிட்ட ஆகிய மனதில்கிட்ட சொல்லுவாரு, யாருடைய தலைவன் கேட்கும், எவருக்கும் பெரியவர். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? எவருக்கும் தெரியும் சொல், பெரியவர் என்ற சொல்லும் தெரியும், இந்த இரண்டும் இணைந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றும் தெரியும். ஆனால் உணர்வுதான் எவருக்கும் பெரியவர். அப்ப இந்த உலகத்திலே ரொம்ப பெரியவர், ரொம்ப உயர்ந்தவர் என்றால் இறைவர். ஆனால் குரு யார்? அவரையும் உயர்ந்தவர் உண்மை. ஏனென்றால் இறைவனே குருவா வந்துதான் அவரையே அவர் காட்டுறாரு. இது எப்படின்னா, நீங்க திருக்குறுங்குடி போயிருக்கீங்களான்னு தெரியாது. திருநெல்வேலியில ஒரு கோயில் இருக்கு, 108 திருப்பதியில ஒரு கோயில் மலை மேல இருக்கும் திருநெல்வேலியில. அந்த இடத்துல இருந்தா அதுக்கு பேர் மகேந்திர மலை என்று சொல்லுவாரு ராமாயணத்துல. அந்த இடத்தில் இருந்துதான் அனுமன் இலங்கைக்கு போனாரு. அதற்கு பிறகு பாலம் கட்டி போனதுதான் ராமேஸ்வரம். ஆனால் ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும், சுந்தரகாண்டத்துல அனுமன் ஒரு மலையிலிருந்து எம்பி குதிச்சு அந்த மலையை தாண்டாரு இல்லையா, அதுதான் திருக்குறுங்குடி மகேந்திர மலை, திருநெல்வேலி பக்கத்துல. சரி, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்ததுங்க. இந்த எப்படி இறைவனை விட குரு சிறந்தவர் என்பதை சொல்றேன். நிறைய இடம் இருக்கு, இந்த இடம் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடம் சொல்றேன். அதாவது ராமானுஜர் உங்களுக்கு தெரியும், அந்த வைணவத்தினுடைய சம்பிரதாயத்தினுடைய குரு. நீங்க எந்த சம்பிரதாயத்திலும் மிகச்சிறந்த ஒரு குரு பரம்பரைனா வைணவ சம்பிரதாயம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ஆச்சாரிய பக்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வைணவ சம்பிரதாயம் தான். இந்த ராமானுஜர் மீது அடியேன் ராமானுஜதாசன் தான் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ராமானுஜர் மீது அவர்களுக்கு அளப்பரிய பக்தி, அந்த குரு பரம்பரையும் அப்படிதான் இருக்கும், சீடர்கள் பரம்பரை. அப்படி ஒரு முறை ராமானுஜர் அந்த அனந்த பத்மநாபன் கோயில் திருவனந்தபுரம் இருக்கு இல்லையா, அவர் ஒவ்வொரு கோயிலாக போய் அந்த கோயிலில் வழிபாட்டு முறையை சீர்திருத்தம் செய்வார். இப்படிதான் திருப்பதியில அவருடைய வழிபாட்டு முறை தான். இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தவர் ராமானுஜர் வைணவத்தில். அப்ப அந்த அந்த திருவனந்தபுரம் கோயிலுக்கு போறாரு. அது கேரளா இல்லையா, அந்த கோயில்ல போய் அது கொஞ்சம் சீர்திருத்தணும்னு பார்த்திருக்காரு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதி தரல. இவர் இரவு தூங்கி நாளை காலை எழுந்து அதை சீர்திருத்தம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் கூடயே ஒரு சீடர் இருப்பார், அவர் பேர் வடுகநம்பி. அப்படி ராமானுஜர் மீது அன்பு. அது நேரம் இருந்தால் அவரை பத்தி சொல்றேன், எப்படி நேரம் போகும்னு தெரியாது. சரி, அப்ப இந்த வடுகநம்பி மட்டும் அந்த அனந்த பத்மநாபன் கோயிலே படுத்துட்டு இருக்காரு. இரவு ராமானுஜனை மட்டும் இறைவன் என்ன பண்ணார், அலைக்க அப்படியே தூக்கி கொண்டு வந்து, திருநெல்வேலி எவ்வளவு தூரம்னு தெரியும் நீங்க, திருவனந்தபுரத்துக்கும் திருநெல்வேலிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 150 கிலோமீட்டர் தான் தெரிஞ்சவங்க. கன்னியாகுமரி ஒரு 100 கிலோமீட்டர், 75 அவ்வளவுதான் கிலோமீட்டர். அங்கிருந்து திருநெல்வேலி எவ்வளவு தூரம். ஸோ அப்படியே கொண்டு வந்து இரவோடு இரவாக திருக்குறுங்குடி கோயிலை கொண்டு வந்து வச்சுட்டார். ராமானுஜர் தூங்கிட்டு தான் இருக்காரு, இறைவன் தூங்க வச்சுட்டார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கதை பாருங்க. இவர் ராமானுஜர் எழுந்துக்கிறாரு, அந்த இரவு நேரம் விடிய காலம் எழுந்துட்டாரு. அவருக்கு இருக்கிறது திருக்குறுங்குடியா இல்ல அனந்த பத்மநாபன் கோயிலா, நம்ம இருக்கிறது திருவனந்தபுரமான்னு தெரியல. எழுந்த உடனே என்ன பண்ணாரு, அங்க ஏதோ குளம் இருந்தது, போய் குளிச்சாரு. திருவனந்தபுரம் குளம்னு நினைச்சு குளிச்சுட்டாரு. கூடவே வடுகநம்பியும் வராரு. வடுகநம்பி இருக்காராங்க? இல்ல. அவர் எங்க இருக்காரு? அவருக்கு. ஆனா இவர் கூட வடுகநம்பி வராரு. வடுகநம்பி குளிக்க போறாரு, துண்டு எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு என்னென்னலாம் அந்த ஆச்சாரம் இருக்கு இல்லையா, நாம போடணும், அதெல்லாம் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, வடுகநம்பி மனையை கொண்டு வா, மனையை கொண்டு வந்து போடுறாரு. வடுகநம்பி கண்ணாடி எடுத்துட்டு வா, கண்ணாடி கொண்டு வந்து கொடுக்குறாரு, விசுறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கொண்டு வந்து கொடுக்குறாரு, நாமக்கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாம் வடுகநம்பி செய்யறாரு. இவர் எல்லாம் போட்டார். அந்த கோயிலுக்கு பேரு நம்பி கோயில்னு சொல்லுவாங்க. நம்பி என்றால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள். இறைவன் பேர் அங்க நம்பி. ஏன்னா கேளுங்க, இப்ப அவர் கொடுத்துட்டாரு, இவர் வடுகநம்பின்றாரு. பார்த்தா இறைவன் நின்னு இருக்காரு. இவர் வடுகநம்பி. இப்பதான் பொழுது புலர்ந்தது, பார்த்தாங்க நிக்கிறது யாரு, சாட்சா அந்த இறைவனே ராமானுஜர் வந்து சேவை செய்வார். ஏன் நீ குருப்பா, நீ குரு ஏன் இப்ப கேட்பாரு. ராமானுஜர் பதறிடுவார், இறைவன் சேவை செய்வார். அப்பா வடுகநம்பி எங்க? அவன் இல்லப்பா, எனக்கு ஒரு பாக்கியம். ஏன்
எனக்கு அந்த சம்பிரதாயம், எனக்கு மட்டும் வைஷ்ணவ நான் வைஷ்ணவ தலைவன் தான், அவர் இறைவன். எனக்கு உங்களெல்லாம் பார்த்து ஏக்கமா இருக்கியா? உன்னுடைய பக்தர்களை பார்த்து, உன் சீடர்களை பார்த்து ஏக்கமா இருக்கு. நான் எப்ப அந்த நம்பியா வருது? இப்ப உங்களுக்கு சேவை செஞ்சுக்கணும் இல்லையோ, நானும் யாரு? இப்ப நானும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுவன் என்ற அந்த பெருமையை வச்சுட்டாராம். உன்னுடைய சீடன் என்பது எனக்கு பெருமை. இறைவனா இருக்கிறது இறைவனுக்கு பெருமை இல்லையா? ராமானுஜரின் தாசன். அப்ப நீ குரு யார் பாருங்க. அதுக்கு பிறகு கூட இல்லை. இப்ப ராமானுஜர் அப்படியே பவ்யமா ஏத்துக்கிறாரு. அது உண்மையா அப்படின்னு அது கூட இல்லை. இப்ப திருக்குறுங்குடி நம்பி இறைவன் அவர் ராமானுஜர்கிட்ட கேட்கிறாரு. யார்? திருக்குறுங்குடி நம்பி யாரு? இறைவன். அவர் கேட்கிறார் ராமானுஜர்கிட்ட, எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நான் பகவத்கீதை 700 ஸ்லோகம் சொன்னேன், சும்மா அத்தனை கருப்பர்ல இருக்கு, எவனுமே பின்பற்றதாவே தெரியல, என் பின்னாடி யாருமே வந்ததா தெரியல. ஆனா நீ சொன்னவனே அப்ப அவ்வளவு கூட்டம் அவர் பின்னாடி போச்சு. உங்களுக்கு தெரியும் வரலாறுல அவ்வளவு பேர் வைணவ சமுதாயத்துக்கு ஆனாங்க. அத்தனை அவர் சொல்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. குலான் சாப்பிடக்கூடாது, அது அவருடைய முதல் கொள்கை. ஜாதி சமயம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, இதையெல்லாம் புரட்சி குரல். அவர் அன்புதான் ராமானுஜர். அந்த பக்தி அப்படி பரப்புனாரு. எல்லாம் புலால் மறுத்தாங்க ராமானுஜனுடைய அந்த காலகட்டத்துல. சாதி சமய தீண்டாமையெல்லாம் ஒழிச்சார் ராமானுஜர். இது எப்படி உன்னால முடிஞ்சது? நான் சொல்லி எவனுமே கேட்கலையே. இது ராமானுஜர் வாழ்க்கை நடந்தது. அப்ப அவர் சொன்னாரு, நான் பதில் சொல்லணும்னா இப்ப நான் ஆச்சாரியன் ஆயிட்டேன், நீ சீடன், பவ்யமா உட்காந்து கேளுங்க. அவ்வளவுதான். ஆச்சாரியன்னா as a குரு, அதுக்கு மேல ஒரு பதவி கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல எது உயர்ந்த பதவி? குரு தான். அதான் சொல்ல வருது. அந்த குரு as a குரு, என் பீடத்துல நான் உட்கார்றேன், நீ சீடனா இருந்து கேளுன்னு ராம. அது அகங்காரம் இல்ல, as a குரு கூடிய அந்த பதவிக்குரிய கம்பீரம். இவ்வளவு பெரிய ஆளியா அப்படின்னு இன்னொருத்த சொல்லணும்னா அப்பதான் உன் பெருமையை கேட்பாங்க. அதுதான் நான் சொல்ல சொல்ல உன் பெருமையை கேட்கணும். அப்ப குருவின் இறைவனினுடைய பெருமையை இறைவன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப ஐயாவே நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கற்பனை பேசுறது சொல்லுமா இல்லையா? அப்ப அதை அனுபவிச்ச அன்பு உள்ளவர்கள் சொல்லும் நம்ம கிட்ட. அப்பதான் ஐயா பெருமை தெரியும். அப்ப அந்த குரு தானே பெரியவர். இதத்தான் கபீரிடத்தில் போய் கேட்டவங்க. உங்க முன்னாடி குருவும் வராரு, ஒரே நேரத்தில் இறைவனும் நிற்கிறாரு. இந்த 2 பேரில் நீங்கள் முதலில் யாரை வணங்குவீர்கள்னு கேட்டார். கபீர் கொஞ்சம் கூட தாமதிக்கல, கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன சொன்னார் தெரியுமா? இதுல என்ன சந்தேகம்? நான் என் குருவின் திருவடிகளைத்தான் வணங்குவேன். நான் என் குருவின் திருவடிகளை தான் வணங்குவேன். ஏன்? அந்த எல்லாம் வல்ல இறைவனையே அந்த குரு தானே எனக்கு கரெக்டா காமிச்சாரு. இந்த குரு மட்டும் இல்லைன்னா நான் இறைவனை பார்க்க முடியாது. எப்படியோ வழிபாடுல போயிட்டு இருப்பேன், நான் என்னென்ன நினைச்சிட்டு இருப்பேன். இதுதான் சரியான முறை என்று அந்த எல்லாம் வல்ல எனக்கு உரிய சொத்தை எனக்கு எடுத்து கரெக்டா கொடுத்தாரு. அப்ப அந்த குருக்கு தானே முதல் வணக்கம். அதனாலதான் சொல்லுவாங்க, காட் இஸ் கிஃப்ட் ஆஃப் குரு, குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். நல்ல நீங்க வழிபாடு உள்ளத்துல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எப்ப உங்க வழிபாடு தூய்மை அடையுதோ அப்ப இறைவன் என்ன பண்ணுவாரு? நான் வழிபாட்டுல ரொம்ப திருப்தி ஆயிட்டேன்னு குருவா வருவார். குருவா அனுப்புவார் இல்ல, குருவாக வருவார். அந்த குரு அந்த இறைவனின் உண்மை நிலையை காட்டுவார். அவ்வளவுதான், பினிஷ் பண்ணுவார் இந்த பிறகு. இந்த உலகத்திலேயே உயர்ந்தது இப்ப எது சொல்லுங்க? குரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, இன்னொன்னு கேட்கிறேன். இந்த உலகத்துல இன்னொன்னு ரொம்ப உயர்ந்தது எதுன்னா, இப்ப குரு என்பவர் ஒரு ஸ்தூலம். அது ஸ்தூலமா இல்ல சூட்சுமா, அதிசூட்சுமா, காரணமா, மகாகாரமா, அப்புறம் பட் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கடவுள் இன்று வரை ஒரு சந்தேகத்தில் நிறைய பேர். ஆனா குருப்பா இவங்க அனுபவிச்சு சொல்லுவாங்க. ஐயாவை பத்தி எல்லாம் அவ்வளவு அனுபவிச்சு சொல்லுவாங்க நம்ம ஐயாவை பத்தி. ஒவ்வொன்றும் அப்படி அப்படி கேட்பேன், என்னையா இது ஒண்ணுன்னு அவங்க ஈஸியா சொல்லிட்டுப்பாங்க. எப்படியா நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசு இப்படி பண்ணாரு, அது இப்படி பண்ணாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க என்ன சர்வசாதாரணமா நம்ம ஐயா பத்தி சொல்லிட்டு போறாங்க. ஒரு விஷயம் ஐயா பண்ணுவார், அவர் சொல்ல அனுமதிக்கவே மாட்டார். இதெல்லாம் பப்ளிக்கா நம்ம என்னமோ அரசியல்வாதிகளா போட்டு சொல்றதுக்கு அவர் தன்னுடைய பெருமையை சொல்லவே மாட்டார். அடுத்த எந்த குருமார்களின் பெருமையை ஒன்னாலும் சொல்லு, அதுல எல்லா குருவும் அடக்கம் தான்.
அப்படி ஐயா அவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கிறார். அப்ப இப்போ குருவுக்கு நெக்ஸ்ட் அவர் ஸ்தூலமா சூட்சமா ஒரு உணர்வு. சரி, அடுத்தது எது சிறந்தது என்றால் இந்த உலகிலேயே மிக உயரிய பொருள் அன்பு. கரெக்டா? அதை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கா? அறியாமையில நம்ம எதையோ பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தது எது? அன்புதான். விலை மதிப்பில்லாத இறைவனுக்கு நிகரானது. அதனாலதான் திருமந்திரம் அன்பே சிவம்னு சொல்லிச்சு. இறைவனுக்கு போய் பொருள் தேடு, அன்புன்னு இருக்கும். அன்புக்கு போய் பொருள் தேடு, டிக்ஷனரியில இறைவன் சிவம். சிவம் வேறு சிவன் இல்லை, நகர ஒற்று இல்லை, மகர ஒற்று. ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு அற்புத இருப்பு, மூலம், ஆதி, அனாதி, பரம், அதைத்தான் சிவம் என்பார்கள். அது என்னவா இருக்கு? அன்பா இருக்கு. சரி, அப்ப இறைவனுக்கு நிகரானது அன்பு. இந்த அன்பு தான் பக்தி. எப்படி? நம்மை விட மேலானவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. நான் சொல்றது அன்புல எதிர்பார்ப்பு இருந்தா அது பேர் அன்பே இல்லை. அதனாலதான் நான் எல்லா வார்த்தையும் போடுறேன். எதிர்பார்ப்பும் சுயநலமும் கர்வமும் எந்த ஒன்றும் இல்லாமல் அன்பிற்காகவே அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுவோம். வேற எதுவுமே இல்லை. அந்த அன்பிற்கு பெயர்தான் பக்தி. யார் மீது? நம்மை விட மேலானவர்கள், பெரியவர்கள் மீது. அதனாலதான் தாய் தந்தை பக்தி, குரு பக்தி, இறை பக்தி. இதே நம்மை விட வயதில் குறைந்தவர்கள், எளியவர்கள் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு பெயர் தயவு, அருள். இறைவன் நம்ம மேல காட்டுறது பேர் அருள். நாம நம்ம விட எளியவர்கள் மீது காட்டுவது பேர் கருணை. அது அப்படி வார்த்தையை மாற்றாங்க, கருணையா. தயவர் ஐயா ஒரே வார்த்தைப்பட்ட தயவு. நம்மை விட சமமாக இருப்பவர்கள் மீது காட்டுவதற்கு பெயர் அன்பு. அவ்வளவுதான், இது போதும். அப்ப இந்த உலகத்திலேயே இன்னும் நம்ம மேலானவர்கள், அன்பே ரொம்ப உயரிய விஷயம். அதுலயும் மேலானவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு உயரிய விஷயம் தான். மேலானவர் யாரு? குரு. அடுத்தது எது? பக்தி, அன்பு. அந்த மேலான ஒன்றை மேலானவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய அன்பு இருக்கே, அதுதானே உயரிய விஷயம். நீங்க எதை சிந்திக்கிறோம்? உயரினும், எங்க ஐயா சொல்லுவார், பெரிதிலும் பெரிதாம் என்பார். அந்த பெரிதிலும் பெரிதான விஷயத்தை, உயர்ந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம சிந்திச்சோம். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அதனாலதான் வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த உலகத்திலே எது உத்தாரகன்னா உயர்ந்தது, பெரியது, ரொம்ப மேலானது, உத்தாரகே அப்படின்னா எதுவும் ஆச்சாரிய அபிமானம். குரு பக்தி, ஆச்சாரிய அபிமானம். அபிமானம் என்றால் பக்தி. அந்த ஆச்சாரியர்கள் மீது வைக்கக்கூடிய அபிமானமே உயர்ந்தது. இது ரெண்டு பொருளும் எடுத்துக்கலாம். ஆச்சாரிய அபிமானம் என்றால் ஒன்று ஆச்சாரியர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அபிமானம். இன்னொன்னு என்ன தெரியுமா? எத்தனை பேர் நம்ம மேல அன்பு வைக்கலாம், ஆனா குரு நம் மீது காட்டுகின்ற அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா அதுக்கு பிறகு நமக்கு வேண்டியது ஒன்றே கிடையாது. அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. குரு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா, அவருக்கு நம்ம பிடிச்சவங்க ஆயிட்டோம்னா, இறைவனை எல்லாருக்கும் தெரியும். நான் போய் இறைவனை பார்க்கலாம். திருப்பதியில கூட 10,000 டோக்கன் கட்டிட்டு பணம் வாங்கி நான் போய் பார்க்கலாம். திருச்செந்தூர்ல பார்க்கலாம், பழனியில பார்க்கலாம். ஆனா அவன் என்ன பார்த்தானா? அந்த பார்க்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன்னா. அப்போ பக்தி என்பது எல்லார் மீதும் வைக்கின்ற அன்பை விட உயரினும் உயரான குரு மேல நம்ம வைக்கிறோம் பாருங்க, அதான் பெருசு. அந்த குரு நம்ம மேல அன்பு வைக்கிறாங்க பாருங்க, அந்த அன்பை நாம் பெற்று விட்டோமே ஆனால் இனி நமக்கு பெற வேண்டியது என்று ஒன்றுமே கிடையாது. அந்த குருவை எல்லாம் பார்த்துப்பாங்க. நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, எல்லாவற்றையும் குரு பார்த்துக் கொள்வார். குரு யார்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு. இது தெரியாம யாருமே இருக்கக்கூடாது. குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா. என்ன வார்த்தை! அப்ப பிரம்மா வேறு, விஷ்ணு வேறு, சிவன் வேறு, பரமேஸ்வரன் வேறு. அதாவது அதுக்கு மேல பரபிரம்மா ஒண்ணு இருக்குன்னு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்குது. பிரம்மாவுக்கு மேலான விஷ்ணு இருக்கிறார், விஷ்ணுவுக்கு மேலான பரமேஸ்வரன் இருக்கிறார், பரமேஸ்வரனுக்கு மேலான ஒரு பொருள் இருக்குப்பா, அது பரபிரம்மம். அதுவும் குரு தான். ஏன்?
இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க? படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழில்களை செய்கிறார்கள் அல்லவா? பரபிரமம் என்ன பண்ணுது? 5 தொழிலையும் செய்யுது. 5 தொழிலையும் செய்ய வைக்குது. 5 தொழில் செய்தவர்களையும் அதுவே படைக்குது, அதுவே காக்குது, அதுவே அழிக்குது, அதுவே மறைக்குது, அதுவே அருளுது. அப்ப குரு என்ன செய்கிறார்? அவர் எல்லாம் செய்வார். மகாபாரதத்துல கிருஷ்ணர் குரு எப்ப கீதை சொன்னவன அவர் குரு ஆயிட்டாரு. அது வரைக்கும் சொந்த மச்சான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காரணம் தான் இவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இவனை போர் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்கு கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தான் ஒரிஜினல் எடுத்து காமிச்சுக்குவார். இது வரைக்கும் நீ மச்சான ஓரளவுக்கு மரியாதையா இருந்தான். ஆனா இவன் விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சு கொஸ்டினை எழுப்ப முடியாது. அப்ப அதனால தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து பெருமையை காட்டுறாரு. அதுதான் கிருஷ்ணர் அப்படி பண்றாரு. ஏன்னா அவன் அந்த ஆயுதங்கள்லாம் தூக்கி போட்டான். எதிர நிற்கிறவங்க இவங்க மாட்டின்ட்டான். மகாபாரதம் தெரிஞ்சுதான் தான் சொல்ல முடியாது இல்லையா? நேரம் இல்லை. அப்ப அந்த இடத்துல முதல் பகவத்கீதையில முதல் அத்தியாயம் விஷாத யோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. விஷாதம் என்றால் குழப்பம். இது ஒரு யோகம். அங்க குழம்புன்றார் இறைவன். ஏன்னா நீ குழம்புதானே தெளிவ முடியும். நமக்கு நிறைய கேள்விகள் வரணும், நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருந்து வரணும். என்ன இது இத்தனை தெய்வம்ன்றாங்க, இத்தனை வழிபாடுன்றாங்க, இத்தனை சாமின்றாங்க, என்னென்னமோ நமக்குள்ள கேள்வி வந்தாதான் ஐயா நம்மளுடைய பதில தேடுவோம். சும்மா அப்படியே கணக்குல போட கல்லு மாதிரி இருந்தா. முதல்ல விஷாதம் என்பது ஒரு யோகம். இப்ப அர்ஜுனன் குழம்பிட்டான். இப்ப குழம்பின அர்ஜுனனை எடுக்கிறார் ஸ்லோகம். என்ன ஏ அர்ஜுனா, என்ன நீ பண்ற? சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். ஆண்மையற்றவன் போல் நடந்து கொள்ளாதே, வீரம் இல்லாதவன் போய் நடந்து கொள்ளாதே, நீ சத்திரியன், நீ இப்பொழுது போர் செய்ய வேண்டும், எழுந்து நில் என்று அப்படி அவனுக்குள்ள இருக்கிறத படைக்கிறாரா? அர்ஜுனனுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை படைக்கிறாரா? குருவாகிறது. இதை படைத்தல். ஒவ்வொருவரும் நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இப்படி ஒவ்வொரு குருவும் நமக்குள்ள இருக்கும் நம் சக்தியை கொண்டு வருவார். இதைத்தான் விவேகானந்தர் சொல்றார். குருன்னா யாருன்னு, உன்னை பற்றி உனக்கு தெரியாததையும் உன் குரு தெரிந்து வைத்திருந்து உன்னுள்ள இருந்து அதை வெளிக்கொண்டு வருவார். நமக்கு பத்தி நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம என்ன நமக்கே தெரியாது. அந்த குரு செய்வார், அதை படைப்பார். இன்னொன்னு, அந்த போர் நடந்தது இல்லை, எத்தனை இடத்துல கிருஷ்ணன் காப்பாத்தினாங்க அர்ஜுனன். சொல்லுவாங்க வேதாந்த தேசிகர் ஒருத்தர் சொல்றாரு, எப்படி அந்த யுத்தம் முடிஞ்சுதான், அர்ஜுனனால முடிஞ்சுதா, பீமனால முடிஞ்சுதா, இல்ல இவங்க எத்தனையோ வீரர்கள் அவங்களால இந்த போர் முடிஞ்சுதா, இவர்களால வெற்றி பெற்றார்களா? இல்லையா, இந்த கிருஷ்ணன் ஒரே ஒரு சாட்டை கொம்ப வச்சுக்கிட்டு தேரை வச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் நகர்த்தியே போற முடிச்சான். எப்படி? அர்ஜுனன் தான் மெயின். என்ன பண்ணுவான்? அங்கிருந்து துரோணாச்சாரியாரும் பீஷ்மரும் வேகமா அம்புகளை நோக்கி முதல்ல அர்ஜுனனை காலி பண்ணிட்டான். அர்ஜுனன் இறந்துதான் போர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப அர்ஜுனனை காப்பாற்றுறது தான் இப்ப கிருஷ்ணனுடைய வேலை. அர்ஜுனன் யாரு? தர்மத்தின் அடையாளம், அவ்வளவுதான். தர்மத்தை காப்பாற்றுவார் இறைவன். அப்ப அங்கிருந்து பீஷ்மர் வேகமா இப்ப ஒரு 200 அடி தூரத்துல அர்ஜுனன் இருக்கானா 200 அடியை ஏன் வச்சு அடிப்பாராம். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாராம்? ஒரே செகண்ட்ல 50 அடி வச்சுக்கலாம், அம்பு போயிடுமா. 50 அடியில வந்துட்டியா, ரொம்ப ஈஸின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம் பீஷ்மர்? 50 அடியில இலக்கு வச்சு அடிப்பாராம். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாராம்? 150 அடியில போய் நின்றுடுவார். காப்பாத்தினாரா? அவருடைய சுதர்சன சக்கரத்தை வைத்து சூரியனே இல்லாம ஆக்கினாரா? மகாபாரதம் தெரியும். அவர் சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாருங்க. ஏன்? அர்ஜுனன் தற்கொலை பண்ணிக்கணும். சூரியன் அஸ்தமனமாவதற்குள் நான் ஜெயத்ரதனை கொல்லுவேன், இல்லையெனில் நான் தற்கொலை செய்து கொள்வேன். ஏன்னா அபிமன்யு கொண்டவன் ஜெயத்ரதன். இவன் சூடு வச்சிருக்கான், கிருஷ்ணன் தலையில வச்சுக்கிறான். ஐயோ, இவங்க சூடு வச்சு சவால் வச்சு அதை வேற இவன் முடிக்கணும். நான் போற பார்ப்பேன்னா ஆளாவது இப்படி சூடு வச்சீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? சரி, ஜெயத்ரதனை இப்ப கொல்லணும், அவ்வளவுதானே. இவன் கோபத்துல சொல்லிட்டான், என் மகனை கொன்ற ஜெயத்ரதனை நான் இந்த அஸ்தமனமாவதற்குள் கொல்லுவேன், இல்லை என்றால் அதோட சொல்லிருக்கலாம், இல்லை என்றால் நான் இந்த தீயில் மூழ்கி சாவேன்ட்டான். கிருஷ்ணன் பார்த்தான், போச்சு போச்சு. எவ்வளவு பிரச்சனை அவர் எதிர்கொண்டாரு தெரியுங்களா? இப்ப ஜெயத்ரதன் என்ன பண்ணிட்டாங்க? மறைச்சு வச்சுட்டாங்க. ஏன்? அர்ஜுனன் சாகணும், ஈஸியா கொல்லலாம்ப்பா. அவனே போய் வலையில வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப துரியோதனன் துச்சாதனன் எல்லாம் சேர்ந்து ஜெயத்ரதனை ஒரு மண்ணுக்கடியில மறைச்சு வச்சுட்டாங்க. இப்ப அவ்வளவுதான், முடிய போது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஓகே, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்புனாரு. சூரிய அஸ்தமனம் ஜெயத்ரதன் அஞ்சிச்சான். இப்ப
இப்ப கொல்றா பாக்கலாம் போய் கீழே இறங்குடான்னு அர்ஜுனன் இறங்க போற நேரத்துல சிவசன் சக்கரத்தை வீட்டுக்கிட்டாரு. சூரியன் அஸ்தமனம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, ஜெயத்ரதனை போய் கொண்டுடாங்க. எவ்வளவுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம். இதுல நம்ம எவ்வளவு பாக்குறோம். இப்ப இது மாதிரி கிருஷ்ணரினுடைய அந்த குருவின் லீலைகள் எவ்வளவு தெரியுங்களா, காப்பாற்றுவாரு. அது மட்டும் இல்ல, ஜெயத்ரதன் தலை யாரால விழுதோ அவன் தலை சுக்கு நூறாயிடும் அவங்க அப்பா ஒரு வரம் கட்டி வச்சிருக்காரு. இப்ப அர்ஜுனன் தான் போட்டான் அம்பு, அவன் தலை வெட்டிக்கிச்சு. இப்ப யார் சாகணும்? அர்ஜுனன் சாகணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, டேய் அர்ஜுனா, உடனே அம்பை எய்து அவனை தலையை விழ வைக்காத, நீ விடுற அம்பு அவன் தலையில சொருகிட்டு அது அப்படியே அந்த 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 தலையோட அம்பு போகணும். எவ்வளவு ட்ரிக்கு பாருங்க, தலையோட அம்பு போகணும். ஏன் கிருஷ்ணா, சொல்றத செய்யலாம், சொல்றத செய்யணும், சரிதான். அந்த தலையோட அம்பு போகிறது. எங்க அனுப்புனாரு? அவங்க அப்பா அங்க தவம் பண்ணிட்டு இருக்கான் பத்தியா, அவன் கையில போய் விட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, தவம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அம்போட வந்து தலை ஜெயத்ரதன் தலையில வந்து உட்கார்ந்தது, இவர் கையில இருந்து உருண்டு விழுந்தது, அவரும் செத்தார். இது மாதிரி ஒரு இரு விஷயங்கள் அல்ல அன்பு உள்ளங்களே, எத்தனை இடங்களில். இப்ப யார் வென்றது? அர்ஜுனன் வென்றானா? பீமன் வென்றானா? இவ்வளவு பின்புலத்துல இருக்காங்க. இப்ப நம்ம செஞ்சோம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, இவ்வளவு வேலை பின்னாடி நடக்கும், நமக்கு தெரியாது. அமாவாசைய மாத்தினாரா? இது மாதிரி 1-2 காப்பாத்துறாரு. அதே போல அழித்தல் என்றால் என்ன? அர்ஜுனன் கிட்ட அகங்காரம் வந்தது. எப்படி? போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, 18வது நாள் துரியோதனன் செத்தாச்சு. இப்ப தர்மனுக்கு தான் ஆட்சி வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு இதோட அந்த ரதத்துக்கு வேலை இல்லை. அங்க இருந்த அந்த அனுமனினுடைய கொடியில தான் அவர் இருந்தாரு, கொடி போயிட்டாரு, அனுமன் கிளம்பிட்டாரு. இப்ப அந்த பாதுகாப்பு வந்திருந்த தர்ம சக்தி அங்கிருந்து விலகிடுச்சு. 17 நாளும் டிரைவரா தான் இருப்பாரு கிருஷ்ணர். அந்த குதிரைங்களுக்கு புல்லு போடுறது, தண்ணி காட்டுறது, அதுங்களுக்கு உண்ணி எடுத்து விடுறது, அதுங்களுக்கு மருந்து தடவுறது, டிரைவர். அதான் கர்மயோகி. நான் என்னடா துவாரக நாட்டு ராஜா, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ல, அப்படி பண்ணாரு. ஏன்? பொறுப்பெடுத்துக்கிட்டேன், நீ என்னுடைய சீரன், அவ்வளவுதான், நான் தர்மத்தை நான் காப்பாற்ற வேண்டும். ஜெகத்குரு கிருஷ்ணன் ஒரு குருவின் அடையாளம். இது ஒரு ஏதோ ஒரு சமய சார்ந்த இல்ல, ஒரு குருன்னா எப்படி பாரு. அப்ப என்ன செய்யறாரு? 17 நாளும் அவர் இறங்கி கதவை திறந்துடுவார், அர்ஜுனன் இறங்கலாம். யாருங்க அவரு? பரம்பொருள், துவாரக நாட்டு மன்னன். துவாரகன்னா அந்த காலத்துல என்னன்னா இப்ப இருக்கிற ட்ரம்ப், அமெரிக்கா, அவ்வளவு பெரிய வல்லரசு. அது இறங்கி கதவு திறந்து விடுவாருங்க அவரு. என்ன ஒரு பணிவு! அவர் அந்த தூது போகணுமா? இதெல்லாம் நீங்க இறைவன் நினைச்சு உருவணும். அவர் தூது போனாருங்க, அவ்வளவு அவமானப்பட்டாரு துரியோதனிடத்துல. அப்படி அந்த கதவை திறந்து இறக்கி விடுறாரா? 18வது நாள் என்ன பண்ணாரு கிருஷ்ணரு? அர்ஜுனா நீ இறங்குன்றாரு. அர்ஜுனனுக்கு தோணுது, எப்பவுமே நீதானே இறக்கி விடுவ, இன்னைக்கு மட்டும் ஏன் நீ என்ன இறங்குன்ற? ஆஸ் ஏ டிரைவர்னு சொல்லல, ஆனா உள்ளுக்குள்ள தோணுது, ஆஸ் ஏ டிரைவர் நீ தானே இறக்கி விடணும், கதவை திறந்து விடணும் அப்படின்னு தோணுதா? கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அர்ஜுனன் மேல அவருக்கு அன்பு. என் குழந்தைத்தனமா அது பண்ணு, அதுக்கு கர்வம் இல்லை, அது ஏதோ குழந்தைத்தனமா பண்ணுது. எனக்கு கிருஷ்ணரே கதவை திறந்து விடுறா தெரியுமா அப்படின்றதுதான் பாக்குறாரு. அதனால என்ன பண்றாரு? ஒண்ணும் பண்ண, நீ இறங்குப்பா அப்படின்றாரு. அர்ஜுனன் என்ன பண்றான்? கிருஷ்ணனுக்கும் கர்வம் வந்துச்சு. நமக்கு அப்படி தோணும், தெரியாது. கிருஷ்ணனுக்கும் கர்வம் வந்துச்சோன்னுட்டு அர்ஜுனன் இறங்குகிறான். இறங்கின உடனே கிருஷ்ணன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போன்றார். இப்படி பாக்குறான் அர்ஜுனன். ஏன் போ, 10 அடி போ தள்ளி. 10 அடி தள்ளி அர்ஜுனன் போன பிறகு கிருஷ்ணன் அப்படி இறங்குகிறார். படார் என்று அந்த ரதம் வெடித்து அப்படியே நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. கிருஷ்ணன் சொல்றாரு, இவ்வளவு எத்தனை அம்புகள், விஷ அம்புகள் எல்லாம் இதை தாக்கிருக்கு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் விட்டானா பீஷ்மரு, கொஞ்சம் நஞ்சம் விட்டானா துரோணரு, அஸ்வத்தாமன் விட்ட எத்தனை அம்புகள் இதுல இருக்குடா. இதில் நான் இருந்து தாங்கி கொண்டு என் சக்தி அதை இவ்வளவு நேரம் எரிய விடாம தாங்குச்சு. இப்ப நான் இறங்கி நீ இறங்கி இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பாவத்தினுடைய அந்த வெப்பம் தாங்காமல் அந்த ரதத்தோடு நீயும் எரிந்து போயிருப்பாய்.
இத கேட்டவன என்னாச்சு? அர்ஜுனனின் கர்வம் அழிந்தது. சும்மா இல்ல, எந்தெந்த இடத்துல குரு படைப்பா, காப்பா, அழிப்பா, எதை மறைக்கணுமோ மறைப்பா. இதையும் சொல்லலாம் மகாபாரத நேரம் இல்லை. அருளை சொல்லணுமா, குரு அருளை சொல்லணுமா? அதனால தான் குரு பிரம்மா ஒரு வேலை செய்ய மாட்டாருடா. அவரு பிரம்மாவாகவும் இருப்பார், உனக்கு விஷ்ணுவாகவும் இருந்து உன்னை காப்பார், மகேஸ்வரனாக ருத்ரனாக இருந்து உன்னை உன்னில் இருக்கும் அந்த தீயதை அழிப்பார், உனக்கு தீமை செய்பவர்களே அழிப்பார். அழிச்சாரா? இயேசுவினுடைய பைபிள்ல ஒரு வாசகம் ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு எதிரான எந்த ஆயுதத்தையும் உன்னை தாக்காமல் காப்பேன். எந்த ஆயுதமும் உனக்கு எதிராக வராம நான் பார்த்து பண்ணுவேன். உண்மை குரு. அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னாரு. அருணகிரிநாதருக்கு முருகர் யாரு? குரு. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தர் அனுபூதி நிறைவாக பாடியது என்பார்கள். குருவா பாயா எனக்கு என்ன? நீ கடவுளா வராத, குருவா வா. மாணிக்க வாசகரையும் குருமனிதன் தாழ்வாழ்க. குரு வடிவத்தில் வந்துதான் மாணிக்க வாசகர் கொண்டார். அதனால தான் அருணகிரிநாதர் சொல்றாரு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். அர்த்தம் புரியுது இல்ல? விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்ல? என்ன பண்ண, என்னடா என்ன பண்ணுன்றாரு. இதெல்லாம் என்ன பண்ண? என்ன குமரேசன் இருக்காலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் பன்னிரு தோள்களும் சண்முகமும் கடம்பும், எத்தனை விஷயம் பாருங்க, எனக்கு முன்னே வந்து தோன்றுகிறேன். எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் என்ன ஏதாவது பண்ணுமா? அப்படி நம்பிக்கை. குரு படைப்பார், காப்பார், அழிப்பார், மறைப்பார், அருளுவார். அவரை தாண்டிதான் எல்லாம் நடக்கும். அது வேண்டியது என்ன தெரியுங்களா? குரு பக்தி. சரி, நேரம் இல்லை. நான் இது ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு. கிருஷ்ணருக்கு குரு இருந்தார் தெரியுங்களா? நான் வேகமா சொல்றேன். கிருஷ்ணருக்கு குரு இருந்தார் தெரியுமா? ராமனுக்கு குரு யாருன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ராமனுடைய குரு, ராமருக்கு குரு வசிஷ்டர், இன்னொரு குரு விஸ்வாமித்திரர். 2 குரு. வசிஷ்டர் இடத்தில் அவர் குருகுலம் பாடம் கிடைக்கிறார். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் யார்கிட்ட? விஸ்வாமித்திரர். இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ராமரையே சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். யாரு? ஜனகர். ஜனகருடைய பொண்ணு. பிளேஸ் ஆப்லாம் பொண்ணு கொடுத்துட மாட்டாங்க. ராமருக்கு எந்த பயோடேட்டாவும் கிடையாது. தசரதனுடைய பையன் தான் பயோடேட்டா இருக்கு. அது வரைக்கும் நீங்க ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும். பாலகாண்டத்துல ராமருக்கு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஸ்வாமித்திரர் கூட்டு போய் தாடகை வதம் செய்ய வைக்கிறார். 1 பயோடேட்டா. ஓகேப்பா, யாருப்பா ராமரு? தாடகை வதம் பண்ணார். ஓகே, அது யார் கொடுக்குறா? விஸ்வாமித்திரர் கொடுக்கிறாரு. ஏன்னா ஜனகன் ஒண்ணு கொடுக்கணும்ல. 2வது என்ன? அகலிகை பாவ விமோசனம். ரெண்டு தனி அடையாளம் எடுத்துட்டு போறாரு. அப்படியும் ஜனகர் மயங்கல. இப்படி நான் கொடுக்க முடியாது. தசரதன் பையன் தான். ஏன்னா தசரதனுக்கு 60,000. அது ஒரு அச்சம் இருக்குல்ல, பையன் எப்படி இருப்பானோன்னுட்டு. அதனால ஜனகருக்கு கொஞ்சம் கொடுக்க அச்சமா இருக்கு. இப்ப தாடகை வதம் பண்ணியிருக்காயா? அப்போ ஒன்னும் எவ்வளோ பேர் கொள்றாங்க. அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்காருயா? அப்போ வரலையா? இதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் பார்த்தாராம், வசிஷ்டரோட ஸ்டூடெண்ட் என்ன பாருங்க, கொடுத்துறையா பொண்ணு. எந்த அடையாளம் அங்க ஜெயிக்குது? வசிஷ்டரினுடைய மாணவன் இவன். அப்ப யாரோட சீடன் என்பதுதான் ராமன் பெருமைப்பட்டான் என்று ராமாயணம் சொல்லுது. அது தெரியுதா குரு? இன்னும் நிறைய சொல்லலாம். விஸ்வாமித்திரர்கிட்ட எப்படி நேரம் இல்லை. கிருஷ்ணருக்கு குரு நிறைய பேருக்கு தெரியாது. கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய ஜெகத்குரு, 700 ஸ்லோகம் சொல்லி இன்று வரை நம்ம நல்லா பகவத்கீதை படிச்சீங்கன்னா தெரியும். எந்த உளவியல், எந்த சைக்காலஜிஸ்ட், எந்த சைக்காட்ரிஸ்ட், எந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போக தேவை. நீங்க ஒழுங்கா பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகமும் உங்களுக்கு உள்ள போச்சுன்னா, போரே செய்ய மாட்டேன்னு செஞ்சு பண்ண ஒருத்தனை போர்க்களத்துல இருந்து மோட்டிவேஷன் பண்றான்னா அது எப்படிப்பட்ட மோட்டிவேஷன் இருக்கும்? அதை படிக்கணும் நம்ம. அப்ப அப்படி சொன்ன கீதை சொன்ன கிருஷ்ணனே ஸ்கூலுக்கு போனாருங்க. குருகுலம் எப்ப தெரியுங்களா? 9வது வயதுல போறாரு. அது வரைக்கும் அவர் ஸ்கூலே போல. ஏன்னா அவர் இடையே கூட
அங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, மாடு மேய்க்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அதற்கு பிறகு அவருடைய அப்பா யாரு, நந்தகோபர் கிட்ட வந்து அந்த கம்சனை வதம் செய்த பிறகு நந்தகோபரும் தேவகியும், அப்பா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நோ ஸ்கூல், ஒன்லி மாடு மேய்க்க தான் தெரியும் பலராமனுக்கும் கிருஷ்ணருக்கு. இப்போ நந்தகோபருக்கு நல்லா தெரியும், சாட்சாத் பரம்பொருளே விஷ்ணுவே தான், அந்த வசுதேவரே தான் நமக்கு வந்து, வாசுதேவரே தான் நமக்கு வந்து பையனா பிறந்திருக்கான். ஏன்னா அந்த தேவகியின் வயிற்றில் இருந்த பொழுதே அசரீரி சொல்லிடுது, சாட்சாத் அந்த விஷ்ணுவே தான் வந்து உனக்கு பிறக்க போறாயா, அந்த பரம்பொருளே வந்து பிறக்க போகுதுன்னு. இன்னும் அந்த குழந்தை பிறக்கும் போது சங்கு சக்கரத்தோட வந்து பிறக்குது. நல்லா தெரியும் நந்தகோபருக்கு, இவன் சாதாரண நம்ம பிள்ளை கிடையாது, இவன் சாட்சாத் பரம்பொருள். இப்ப தான் சொல்லிடலாம், உனக்குலாம் எதுக்கியா ஸ்கூலு, நீயே ஒரு பெரிய ஸ்கூலு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல நந்தகோபர். அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ என்னவாக இருந்தாலும் ஒரு ஆசிரியரிடத்தில், ஒரு குருவிடத்தில் சென்று நீ முறைப்படி பாடம் கற்க வேண்டும், உபதேசம் பெற வேண்டும், நீ ஞான கல்வி கற்க வேண்டும் என்று சாந்தகனி என்கிற ஒரு முனிவரிடத்தில், ஒரு குரு இடத்தில் அனுப்புவார் நந்தகோபர். அவர்கிட்ட ஆனா என்னன்னா, ரொம்ப நாள்லாம் படிக்கல, குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சுட்டாருங்க. ஏன், ஒரு கணக்கு, எனக்கும் ஒரு குரு இருந்தார். ஏன் ராமன் மட்டும்தான் சொல்லிக்கணும், இந்த குரு இருக்காருன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெருமை. எனக்கு குரு இல்லாத புள்ள, தாய் இல்லாத புள்ள, தந்தை இல்லாத புள்ள கூட ஒத்துப்பாங்களாம், இவன் குரு இல்லாதவன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால கிருஷ்ணர் விரும்பி சாந்தமணியிடத்துல போய் கற்றுக்கொண்டார். அவருக்கும் குரு இருக்கிறார், எல்லாருக்கும் குரு இருக்கு. சரி, ஏன் சிவபெருமான யார குருவா எடுத்துக்கிட்டாரு? சிவபெருமானுக்கு யார் குரு? முருகப்பெருமான் குருங்க. அவர் உபதேசம் வாங்குறாரு. அப்ப எல்லாருமே அந்த குரு என்பது ஒரு பெரிய ஸ்தானம், அதை பக்தி சொல்றேன். இப்படி அந்த குரு என்பது சாதாரண கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு இன்னும் வந்துடுறேன். இந்த இன்விடேஷன் எனக்கு வைக்க வந்தாங்க, இந்த அழைப்பிதழை எனக்கு யதார்த்தமாக நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா வடலூரில் வாங்குறோம். வடலூருக்கு 13ஆம் தேதி, இந்த ஜூன் 13ஆம் தேதி வடலூருக்கு நான் போகிறேன். யதார்த்தமாக அவங்க ஐயாவுக்கு இன்விடேஷன் வைக்க, அழைப்பிதழை வைக்க நம்ம ஐயாவுடைய அன்பர்களும் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் எந்த இடத்துல சந்திக்கணும் தெரியுங்களா? அது அப்புறம் சொல்லுவோம். அந்த சந்திப்பு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் வடலூரில் சந்திச்சோம். எங்கே சந்திச்சோன்றது நான் நிறைவில் 5 நிமிஷம் முடிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் எனக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம். இதில் எனக்கு பிடித்த ஒரு குரு பரம்பரை என்றால் அன்பர்கள் என்னோட பயணிப்பவர்கள் தெரியும். யாருப்பா? ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அவர்களுடைய சீடர்கள் பரம்பரை. அது மாதிரி எத்தனை நீங்க குருமார்கள் வேணாலும் படிங்க. எப்படி இந்த வைணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜதாசன் என்று சொல்லிக் கொள்வதில் அந்த பெருமைப்படுவார்களோ, அது போல இன்றைய காலகட்டம், இப்ப ராமகிருஷ்ணனுடைய காலகட்டம் என்ன, சேம் வள்ளலார் காலகட்டம் தான். இவர் 1823 1874 தமிழகம், தென்னிந்தியா. அதே காலகட்டத்தில் வெஸ்ட் பெங்கால், மேற்கு பெங்காலத்தில் வள்ளல் பெருமானாரை விட கொஞ்சம் வயது குறைந்தவர், 13 ஆண்டுகள் ராமகிருஷ்ணன். 1836 1886 சேம் ஏஜ் தான். அதே காலகட்டத்தில் 50 ஆண்டுகள் தான் இவரும். அந்த குரு பரம்பரை இருக்கு பாருங்க, அவர்களினுடைய அந்த இது எதை சொல்ல எதை விடன்னு எனக்கு தெரியல. அந்த ராமகிருஷ்ணர், அந்த நரேந்திரனை விவேகானந்தரா படைச்சாரு பாருங்க, சாதாரணம் கிடையாது. எவ்வளவோ உங்களுக்கு சொல்லி, அந்த சிங்கம் கதையா இருக்கட்டும், சிங்கமா இரு, எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? அந்த தவளையை தூக்கி விடுறாரா, இதெல்லாம் தெரியும். நான் அதெல்லாம் நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கேன், தெரியாதெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த 2 கதை விவேகானந்தர் வெளிநாடுகளில் சொல்லுவார், குரு என்பவர் யார் என்று. 2 கதை சொல்லாததை இவ்வளவு நேரம் சொற்பொழி சொல்லுங்க, ஆனால் நிறைய முறை சொல்லிட்டேன். ஆனால் அந்த ராமகிருஷ்ணர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த விவேகானந்தரை கண்காணிப்பார் பாருங்க. சும்மா ஒன்றும் விவேகானந்தர் வந்தில்லை. நான் ஒரு முறை, ஒரு நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு விவேகானந்தர் மீது ரொம்ப பிரியம். அப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், ராமகிருஷ்ணரையும் மிஞ்சிட்டார். அது ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவேன், அந்த வயது குறைவு காரணமாக பக்குவம் இல்லாமல். அப்போ ஒரு குரு எனக்கு சொன்னார், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு, எந்த சீடனும் எந்த குருவையும் மிஞ்சவே முடியாதுமானார். அப்படி மிஞ்சுபவன் அவன் சீடனாகவே இருக்க முடியாதுங்க. அந்த குருவினுடைய ஆற்றல் அங்க இறங்குது. இதை விவேகானந்தரை சொல்வார். அமெரிக்கா போயிட்டு உலகமெங்கும் அந்த பிரபலம் ஆயிட்டு
புகழினுடைய உச்சிக்கு போயிட்டு அவர் இந்தியா வந்து சில சீர்திருத்தங்களை தன்னுடைய மடத்துல செய்யும்போது சகோதர சீரர்கள் அவரை ஏளனம் பண்றாங்க, இழிவு பண்றாங்க. இவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, அதனால இப்படிலாம் ரூல்ஸ் போடுறாங்க போது அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன நினைக்கிறாய்? நம்முடைய குரு ராமகிருஷ்ணன் நினைத்திருந்தால் 1000 விவேகானந்தர்களை உருவாக்க முடியும். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நான் என்ன பெருமைப்பட முடியுமா இதுல? அவர் கூட பிச்சதா இது என்ன ஏதோ தேர்ந்தெடுத்திருக்காரு. இது அவங்களுடைய எல்லா சிறுவர்களுக்கும் அந்த ஒரு பண்பு இருக்கும். நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. 1000 பேர்ல அவர் உருவாக்க முடியும். நான் என்ன ஸ்பெஷல் அதெல்லாம் கிடையாது. குரு அப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா நம்ம குரு கிட்ட கெஞ்சுவார், ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? அதெல்லாம் கிடையாது. உன்னை இதற்காக காலி அனுப்பினார். வக்கீல் தொழிலுக்கு போனா விட மாட்டாரு. ஒரு கிளர்க்கு வேலை கூட கிடைக்காது. விவேகானந்தர் கடந்த கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கடவுள் இல்ல, எனக்கு ஒரு இவ்வளவு பட்டினியும் பசியுமா இங்க கஷ்டப்பட வச்சுட்டாரு, கடவுள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. ஒரு மாதிரி ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் மூட்டி வர விடுறாங்க. விவேகானந்தர் கெட்டு போயிட்டான், எல்லா தப்பும் பண்றான் அப்படின்னும் போது ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஏய் சும்மா இரு, அவன் யார் என்று நினைக்கிறான்? சாட்சாத் சிவனே வந்திருக்கான்டா என் கூட, என்ன நினைக்கிறார்? இவருக்கு என்ன சொல்றாங்க, உன் குரு உன்னை விட்டுட்டாரு, உன்னை பத்தி தப்பா சொன்னோன்னா அவர் வந்து இப்படிலாம் சொல்றாரு போது அப்படி நம்புறாரு, அவர் என் குருவே இல்லைன்னு. எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அதற்கு பிறகு நேராக ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் வீட்டுக்கு போயிடுறாரு. தர நரேந்திர வான்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. புவனேஸ்வரி தேவி கத்துனாங்க, ஒரு நாள் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து என்ன உன் பிரச்சனைன்னு கேட்கிறாரு. என்ன பிரச்சனையா? எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையா, வீட்டுல சாப்பாடு இல்லையா, பட்டினியும் பசியுமா கிடக்குறாங்கய்யா, இதுல வந்து உங்ககிட்ட நான் வந்து எப்படி உட்கார முடியும், நான் போய் எப்படி தர்மத்தை போதிக்க முடியும், நான் எப்படி தனி மனித முக்திக்கு பாடுபட முடியும்? முதல்ல சாப்பாடு தான் என் பிரச்சனை. நீ இவ்வளவு சொல்றீங்க, அழகான இடங்க இது, இவ்வளவு பேசுறிய, குரு கிட்ட கேட்கிறாரு, தைரியமா பேசுறாரு, இவ்வளவு பேசுறிய, ஏன் காளி காளின்றிய, எல்லாம் காளின்றிய, நீயே காளின்றிய, காளி உங்ககிட்ட வந்து அப்படி பேசுவான்னு சொல்றல, நேரடியா பேசுவா காளி கிட்ட போய் கேளு, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு கேளு, எனக்கு வேலை கிடைக்கலன்னு கேளு, எங்க வீட்டுல பிரச்சனைன்னு கேளு. கேட்டம்பா, உனக்காக போய் காளி கிட்ட கேட்டேன். என்ன சொன்ன? ஏன் அவனே வந்து கேட்க மாட்டானான்னு கேட்டான். ஏன்னா இவருக்கு உருவ வழிபாட்டுல நம்பிக்கை கிடையாது, இவர் அருவ வழிபாட்டுல நம்பிக்கை கிடையாது, இவர் ரொம்ப ஆழ்ந்த அறிவார்ந்து சிந்திப்பவர். விஜய ராமகிருஷ்ணர் உணர்வு தான், அம்மான பக்தி செலுத்ததான் அவருக்கு தெரியும். காளி அவரால் எடைப்பட முடியாது. அது அருவமா உருவமா அருவுருவமா, அது ஒன்னா ரெண்டா ஆனா பெண்ணா, நோ கொஸ்டின்ஸ், ஒன்லி சரண்டர். ஆனா விவேகானந்தர் அப்படி கிடையாது, அறிவு சார்ந்தவர். இவர் அடக்குறாரு பாருங்க. இப்ப ராமகிருஷ்ணன் ஒண்ணுமே படிக்காத, எழுத படிக்க தெரியாத ராமகிருஷ்ணன் விவேகானந்தருடைய சர்வ அகங்காரத்தையும் அடக்க போறாரு பாருங்க. தான் படிச்சேன், ஏன்னா அப்பவே பிஏ ஆனர்ஸ் படிச்சவர். அது மட்டும் இல்ல, அவர் ஒன் டைம் அப்படி புக் எடுத்தாருன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுவார். எந்திரன் படத்தை காமிப்பாங்கல்ல, ஸ்கேன் பண்றவர். அப்படிப்பட்ட ஒரு அறிவு சிகரம் அவரு. இப்ப அந்த ஒண்ணுமே இல்லாத ராமகிருஷ்ணன் அடக்க போறாரு பாருங்க. அவரை காளி கிட்ட கேட்டப்பா, அவனே வந்து கேட்கக்கூடாதான்னு சொன்னான். அப்படின்னு பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனையை முடிக்கணுமே தவிர, இப்ப அருவமா உருவான அப்பதான் கடவுள் எப்ப தெரியும் அவன் அகங்காரத்தை அடக்குவான், வறுமையை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், எவ்வளவு பெரிய அறிவுகள் அவன் அவ்வளவு சரண்டர் ஆகணும். விவேகானந்தரே ஆனாருங்க. உடனே என்ன பண்றாரு, நீ இப்ப காளி எப்படிதான் பேசுவார் ராமகிருஷ்ணர், இப்ப காளி ஃப்ரீயா தான் இருக்கா, யாரும் இல்லை, நீ போய் தனியா பேசுன்றாரு. நீங்க தட்சிணேஸ்வரன் காளிக்கு கோயில் போனீங்கன்னா தெரியும், ஒரு 8-8:30 மேல கோயில் அங்க இல்லை. அப்ப அவர் தான் வேற பூஜாரி, அவர் தான் கோயில் கண்ட்ரோலர், ராமகிருஷ்ணன் தான். அதனால சீடனை யாரும் இல்லாத நேரத்துக்கு தனியா கோயிலுக்கு அனுப்புறாரு. போயிட்டு அந்த சந்நிதிக்கு வெளியில இவர் தெரியாம விவேகானந்தர் என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டார். இவர் போயிட்டு என்ன சொல்லி அனுப்புறாரு, போய் காளி கிட்ட கேளு, என்ன கேளு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு துணிமணி கொடு, வேலை கொடு. இதான் உலகியல் சார்ந்து நம்ம என்ன கேட்கறோம் பாருங்க, அதை தான் இப்ப கேட்க போயிருக்காரு. அது விவேகானந்தன் தேவையில்லை, ராமகிருஷ்ணன் தேவையில்லையே, ஆனாலும் கேட்க போயிருக்காரு. இவரு நைஸா அனுப்புறாரு. அதுதான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி வைத்து தள்ளி நின்று சிரிப்பான்னு சொன்னது இதுதான். இப்ப அனுப்பிச்சிட்டாரா. விவேகானந்தர் போயிட்டு ரொம்ப அழகா இருக்கும். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, நான் 3 முறை போய் பார்த்தேன். ஏன்னா இந்த ஒரு எனர்ஜி ஃபீல்ட் அங்க இருக்கும். இப்படி ராமகிருஷ்ணரை மயக்கணும் எப்படி இருக்கும். உண்மையில 5 வயது பெண் குழந்தை தான் அங்க இருக்கிற காளி, பவதாரிணின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. இவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க, எனர்ஜி அப்படி இருக்கும். இவர் போய் அப்படி இதான் முதல் முறை காளியை போய் வணங்குறாரு. ஏன்னா உருவ வழிபாடு கிடையாது, தியானம் தான், அஷ்டாங்க யோகம் தான், அருவ வழிபாடு தான். ஏன்னா பிரம்ம சமாஜத்துல இருந்தவர் கேசவ சந்திர சென்னியின் சீடர் இவர்.
ராமகிருஷ்ணனை ஏற்றுக்க மாட்டாரு, அது பைத்தியம்னு சொல்றான அன்பு இருக்கும். ராமகிருஷ்ணனுடைய அனுபவங்களே பொய்ன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணவர் அவர். அப்படிப்பட்டவர் போய் முதல் முறையா காளி முன்னாடி நிற்கிறாரு. காளி ஆட்கொள்ற தருணம் அப்படியே பாக்குறாரு. கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் பெருகுது. அந்த கண்ணீர் பெருக்கத்துல என்ன கேட்காரு, அம்மா இந்த உலகமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுது தாயே, உலக மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே தாயே, இந்த உலக மக்களுடைய கஷ்டத்துக்கு நீ என்ன பண்ண போற, என்ன கருவியா எடுத்துக்க போற, எனக்கு மனோதிடத்தை கொடுத்தாயே, எனக்கு தைரியத்தை கொடுத்தாயே, வல்லமையை கொடுத்தாயே, இந்த உலக மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கணும், இந்த அறியாமை இருக்கலாம் நான் என எதுக்கு வந்தாரோ அந்த உணர்வை தன் விலாசத்தை காட்டுகிறாள் காளி குருவாக இருக்கு. அப்படி அந்த விலாசத்தை உள்ள இருந்து எழுப்புறா. அழுகிறார், கதறி 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 மனோதிடம் கொடு, வல்லமை கொடு, இந்த உலக மக்களினுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுன்னு கேட்டு ஓன்னு அழுதுட்டு வெளியே அப்படியே கலக்கேட்டாங்களோ. ராமகிருஷ்ணன் ஒண்ணு பார்த்துட்டு ஒரே பூரிப்பு, என் சிடம் பத்தியா, அவன் ஒரிஜினல் அதுதானே, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னப்பா கேட்டியான்றார். அவரு உணர்வுல இருக்காரு. என்ன கேட்டியாவா, நீ தானே சொல்லிட்டு போன, என்ன கேட்டேன் மறந்துட்டாரு அவரு. உங்க வீட்டுல கஷ்டமா, சாப்பாட்டுக்கு இல்ல, வேலை கிடைக்கல, துணிமணி வேணும்னு கேட்டு, ஆமா கேட்டேன், கேட்டியா மறந்துட்டு, என்னப்பா நீ திரும்பவும் கேளுப்பா. திரும்பவும் போறாரு, போய் அப்படியே காளிய பண்றாரு, சர்வமும் மறந்துட்டாரு. தாயேன்னு அதே போல அழுகை, அதே வேண்டுதல், சேம் வேண்டுதல் வேண்டிட்டு திரும்ப அதே உணர்வு வராரு. காளி திரும்ப தீட்சை கொடுத்து கிளியர் பண்றா. எவ்வளவு பெரிய வல்லமைங்க விவேகானந்தரின் வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமைனா அவ என்ன பண்ணிருந்த அந்த காளி வல்லமையின் அடையாளங்க. வந்த உடனே விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, கேட்டியா, கேட்கல, என்னப்பா நீ நானும் எவ்வளவு நாள் தான் காளியை க்ளீன் பண்ணி வைக்கிறது, எவ்வளவு நேரம், நீ இப்ப போய் கேளு, கவனமா கேட்டுரு, மறந்துடாத, கவனமா வீடு வேணும், வேலை வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் கேட்டுறேன்னு கேட்கறது, கவனமா கேட்க. போனாரு, காளிய பாக்குறாரு, கதறி 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 கட்டு பிடிச்சிட்டு. 3வது முறை பார்க்கும்போது 8 கட்டில அழுகுறாரு. முதல்ல 3 கட்டா 4 கட்டா, இப்ப 8 கட்டா அழுக கத்துறாரு விவேகானந்தர். அப்படி கம்பீரமா நிக்கிற விவேகானந்தர் அழுகிறாரு. அழுதுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, அம்மா நீ கொடுத்ததுக்கே எனக்கு இன்னும் நன்றி சொல்ல எனக்கு நேரம் போகாது, இனி நான் என்னடி உன்னை கேட்கறது, எனக்கு எவ்வளவு உறவுகளை கொடுத்த, அறிவை கொடுத்த, இப்படிப்பட்ட குருவை கொடுத்த, எனக்கு என்ன நீ குறைவா கொடுத்த, இதுக்கு மேல நான் உன்னை என்ன வந்து கேட்க முடியும், அதுக்கே எனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது, இன்னும் நான் என்ன வந்து கேட்கன்னு சொல்லிட்டு அப்படியே குருவின் திருவடிகளை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார். இப்பதான் சரணாகதி அடைகிறார். என்ன பண்ணாரு குரு, சாதாரண நரேந்திரனை அவன் வழியிலே போய் அதற்கு பிறகுதான் அந்த விவேகானந்தர் வெளிப்படுகிறார். இது ஒரு தருணம். இது போல எத்தனை இடத்துல அவர் அந்த உபதேசம் கொடுப்பார் தெரியுங்களா, வேற வேற மாதிரி கொடுப்பாருங்க. இதுதான் குரு. இதை சொல்லிட்டு விவேகானந்தர் இடத்தில் ஒரு குரு சீடன் இருந்தார். அவர் பேரு சதானந்தர். ஒரே ஒரு விஷயம் சொல்றார், 1000 இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. அதுல ஒரு சம்பவம் வரும், ஒரு விஷயம் விவேகானந்தர் காதுக்கு வருது. என்ன விஷயம் வருதுன்னா, அவருடைய வகுப்பு தோழர் அமூல்யர் என்பவர், அவர் மிகப்பெரிய தீய பழக்கத்துக்கு ஆளாகி ஊர் உலகம் இழிவாக பேசுற அளவுக்கு அவர் வாழ்க்கை மாறி அவர் இறந்து போயிட்டாரு. செய்தி விவேகானந்தருக்கு வருது. ஆனா ஒரு காலத்துல அமூல்யர் என்னன்னா, விவேகானந்தரோடு இந்த மாதிரி ஒரு குரு தொடர்புல இருந்தவர், சத்சங்கத்துக்கு போறவர், துறவியானவர், இந்த மாதிரியான நல்ல ஒரு நிலையில தர்மம் செஞ்சவர், தன் சொத்து எல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்தவர், திடீரென்று அவருடைய அப்படியே எங்க யார் எப்படி இழுக்கும்னு தெரியாது, மிகப்பெரிய சரிவு வந்துருச்சு. அவர் எல்லாம் தீய பழக்கத்துக்கும் ஆளாயிட்டார். மோசமான வாழ்க்கையை செத்து போயிட்டார். இது விவேகானந்தர் ஜீர்ணிக்க முடியல. அமூல்யனுக்கு இப்படி வந்திருக்க கூடாது, ஏன் இது சதானந்தர் சொன்ன கூற்று. சதானந்தர் கிட்ட சொல்றாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப சதானந்தர், ஏன் இவ்வளவு ஒரு உயரத்துக்கு போறவங்க கூட இவ்வளவு கீழ்நிலைக்கு போய் மரணம் அடைய முடியுமா, நல்லா தானே அவர் இருந்தார், அதுவும் உங்க வகுப்பு தோழர், அப்படியெல்லாம் உங்களோட பிரயாணித்தவர் தானே, ஏன் இவ்வளவு தீய பழக்கங்களுக்கு ஆளாகிட்டு ஒரு துர்மரணம் எழுதினார் போது புடிச்சுக்கோங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா அந்த விவேகானந்தர், அவருக்கு சரியான குரு கிடைக்கவில்லை, கிடைத்த குருவை அவர் சரியாக பயன்படுத்த, அவருக்கு என்ன
அது கிடைக்கிறது பெருசு இல்ல. நீ பயன்படுத்திக்கிட்டியா? அந்த குருவை நீ பற்றி கொண்டாயா? எல்லாருக்கும் குரு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவர் செய்து விட்டார். அவர் லைஃப் எப்படி இருக்கணும்? அப்ப சதானந்தர் கேட்பதுதான் எங்களுக்கு புக்ஷன். சதானந்தர் கேட்பாரு, குருவே நான் அப்படி ஏதாவது தப்பா போயிட்டேன்னா என்னையும் நீங்க விட்டுருவீங்களா? அதுக்கு விவேகானந்தர் சொன்னது கண்களாம கேட்க முடியாது. விவேகானந்தர் சொல்லுவாரு, மகனே நீ எந்த நரகத்திற்கு உன்னை யார் அழைத்து சென்றாலும் உன் குடுமையை தூக்கிட்டு வந்து உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன், உன்னை விட்டுருவேனா நானு? இது உன்னத குரு. ஏன்னா சதானந்தருக்கு அவ்வளவு அன்பு. அந்த சதானந்தருக்கும் அவருக்கும் இருந்த அன்பை நீங்க சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன், சதானந்தர் நிறைய பிளேக் நோய் வந்தப்போ அவ்வளவு பெரிய சேவை செய்து அவருக்கு உடல் சுகவீனமாயி விவேகானந்தர் காலத்துக்கு பிறகு 10 ஆண்டு கழித்து அவர் இறக்க போறாரு. அப்ப அவருக்கு வயிற்றுப்போக்கு வந்துருச்சு. இது சொன்னா நீங்க அழாம இருக்கவே முடியாது. வயிற்றுப்போக்கு வந்துருச்சு. அப்ப அவருக்கு துணி இல்லை, அவரை பார்த்துக்கிற அவ்வளவு ஏழ்மை, துணி இல்லை. அதனால எங்கெங்கெல்லாம் பேப்பர் இருக்கோ அதை வச்சு துடைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஐயோ துணி இல்லையா, பேப்பரை வச்சு துடைக்கிறீங்க. அவ்வளவு சேவை செய்தவர். இவர் பேப்பர் வச்சு துடைக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது, எதை வச்சு துடைக்கிறீங்க? ஐயோ இந்த பேப்பரா, இந்த தாளா, ஐயோ அன்னை சரஸ்வதி அங்க இருக்காதே, அதை வச்சு துடைக்காதீங்கன்னு சொன்னோன்னா, அப்ப பேப்பர் இல்லையா, நாங்கள் எதை வச்சு துடைக்கணும் போது சொன்ன வார்த்தைங்க. விவேகானந்தர் அப்ப இல்லை, அவர் மகா சமாதி ஆயிட்டார். அப்போ அவர் அங்க பாக்குறாரு, விவேகானந்தர் பேசிய ஞான தீபம் என்கிற புத்தகம் பைண்டு செய்யாம அவர் பக்கத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, என் குரு பேசிய அந்த அச்சிடப்பட்ட அந்த தாளை எடுத்து வேணா என்னை சுத்தம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? என் குருவுக்கு கருணை அதிகம். நான் அவர் மீது மலத்தையே பூசினாலும் அவர் மட்டும் கோச்சிக்க மாட்டாரு. அதனால அவர் வார்த்தைகள் அச்சிடப்பட்ட அந்த தாள்களை எடுத்து சுத்தம் பண்ணுங்க. ஏன் சரஸ்வதி கோச்சுப்பா, அதுல எழுத கோச்சுப்பாங்க, என் குரு கோச்சுக்க மாட்டாருப்பா. குரு பக்திங்க. இந்த சதானந்தருக்கும் விவேகானந்தர் வாய்ப்பு இருந்தா படிச்சுப்பாரு. ரெண்டே விஷயம் தான் சொல்லிட்டு இப்ப எங்க வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, யதார்த்தமா நான் கல்பட்டு ஐயா கிட்ட தான் போறேன். அவங்க அங்கதான் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. குரு பக்தின்னா யார் தெரியுங்களா? நான் சொன்னேன், எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வள்ளல் பெருமானாருக்கு கல்பட்டு ஐயா போல ஒரு சீடன் கிடையாது. அவர் மனமு வந்த சீடர். எல்லாம் இருக்கலாம், தொழுவு வேலாயுதமையா, இருக்கும் ரத்தனமையா, காரணப்பட்டு கந்தசாமியா, இன்னும் எவ்வளவோ சீடர்கள் இருக்கலாம். ஆனா ஐயாவுக்கு மனதுக்கு உகந்த சீடர் யார் தெரியுங்களா? கல்பட்டு ஐயா. இந்த அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு, நேரம் இல்லை, அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் தன்னுடைய அக்னி சிறகுகள்ல, சீடன் தயாராகிவிட்டால் குரு வந்து விடுவார் என்று சிவானந்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார். குரு தானே சீடனை தேடி வருவார், ஆனா சீடன் வருவதற்கு ஏற்றார் போல தயார் நிலையில இருக்கணும். அப்ப கல்பட்டு ஐயாவிற்கு அந்த கடலூர் பக்கத்துல தான் ஒரு ஊரு. கல்பட்டு ஐயா ஏங்குறாரு, ஒவ்வொரு நாளும் ஏங்குறாரு. குருவை நினைச்சு, இறைவனை நினைச்சு, எனக்கு தகுந்த குரு வேணும், தகுந்த குரு வேணும், தகுந்த குரு வேணும். அப்போ ஒரு தந்தை இடத்துல போய் முறையிடுறாரு. அவர் தந்தை ஒரு நல்ல ஞான நிலையில இருக்கார். அப்ப தந்தை சொல்றாரு, உன் குரு உன்னை தேடி வருவார், வந்து நான் சமாதியான பிறகு என் சமாதியின் மீது தன் கையில் வைத்திருக்கும் திறந்தை அப்படி 3 முறை தட்டி, உன் தந்தையாரின் சமாதி இதுதானோ என்று யார் கேட்கிறாரோ அவர் தான் உன் குருன்னு சொல்லிட்டு போயிடுவார். இது சொல்லி பல ஆண்டுகள் ஆகும். இவர் அந்த சமாதி பக்கத்துல எப்ப வேணாலும் குரு வருவாரு, எப்ப வேணாலும் என் குரு வருவாரு, தந்தையாரின் சமாதி எப்ப வேணாலும் கட்டும்போது நாங்க இருக்கணுமே என்று அந்த சொன்னதிலிருந்து தன் தந்தையார் சமாதி முன்பே அமர்ந்திருக்கிறார். இது வள்ளலாருக்கு தெரியாத, இன்னும் தேடட்டும், இன்னும் அழட்டும், இன்னும் கதறட்டும், அப்பதான் பாத்திரம் பெருசாகிட்டே போகும். இப்ப கதறல் கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் இறைவன் நம்மள அப்படி அலைய விடுறது. அப்ப அந்த கல்பட்டு ஐயா கதறார். அதனால தாங்க வள்ளல் பெருமான் அருமை அவருக்கு தெரிஞ்சது, மற்ற யாருக்கும் தெரியலையே. அவரை அறிஞராக, தமிழ் வல்லுநராக, சித்து வேலை பண்றவரா இப்படிதானே ஐயாவை பார்த்தாங்க. அவருடைய மகா ஞானம் புரியலையே. அவர் எவ்வளவு பெரிய வேலையை முடிக்க வந்தார், அவருடைய அறிவு என்னன்னு ஜீர்ணிக்கிற அளவுக்கு இன்னும் யாருக்குமே அங்க இல்லை. கல்பட்டு ஐயா ஏன் தெரியுங்களா? அவருக்கு எதுவுமே தெரியாது. வெத்து பாத்திரம், காலி பாத்திரம் ஃபுல்லா நிரப்பிக்கிட்டார். தனக்குள்ள எதுவுமே இல்லை, காலியா வச்சிருந்தார். அப்ப என்ன பண்றாரு இவர்? வருகிறார் வள்ளல் பெருமானா அந்த கல்பட்டு என்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு முகாமிட்டு அன்பர்களோடு இரவு பேசி கொண்டிருக்கிறார், விசாரம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு காலையில ஐயாவை காணும்.
காலையில ஐயாவை காணும், அந்த பேசிட்டு இருக்காங்க, அங்க ஐயாவை காணும். கல்பட்டு ஐயா கிட்ட போய் நிக்கிறாரு. அவர் கதறிட்டு அந்த சமாதியில் அழுதுட்டு இருக்காரு. போய் அந்த பிறந்தை வைத்து அப்படி கட்டுறாரு. உன் தந்தையாரின் சமாதி இதுதானோன்னு காலபிடிச்சிட்டார். காலபிடிச்சிட்டார். குருவேன்னு 2 பேருக்கும் ஒரே பேருங்க. கல்பட்டையா கல்பட்டையா கல்பட்டையான்றோம். கல்பட்டையாவுடைய இயற்பெயர் ராமலிங்கம். வள்ளல் பெருமானாரின் இயற்பெயர் என்னவோ அதே சீடனின் பெயர். இது மாதிரி ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி காட்டுவாங்க. அப்படி அதை அடைந்து அவர் அப்படியே கூட்டு வர்றாரு. தர்மசாலை அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அவர் தியானத்துல இருக்கும்போது வள்ளல் பெருமானார் ஊட்டி விட்டுருக்காரு. அவர் மடியில படுத்திருக்காரு. இப்ப அந்த கல்பட்டையா வள்ளல் பெருமானார் பாருங்க, அந்த கல்பட்டையா கிட்ட கொடுத்து வச்சு, அம்மா குரு இதான் அடையாளம், இதான் நமக்கு சைன். குரு பக்தி என்றால் யார்? அந்த பேசிய தலைப்பு, அதுக்கு இலக்கணம் யார்? அதுவும் கல்பட்டையா அந்த வரைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஓவியத்தின் முன்பு இருந்துதான் அந்த பத்திரிகையை கொடுத்துட்டும் அன்பர்கள் கொடுக்கும்போது சொல்றாங்க, அம்மா ஐயா என்ன பண்ணா பாத்தீங்களாமா, எங்க கொடுக்க வச்சார் பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது ஏதாவது யதார்த்தமாக நடந்ததா? எத்தனை குருபக்தியை பேசினாலும் கல்பட்டுக்கு நிகர் கிடையாது என்பதை வள்ளல் பெருமானார் கொடுத்த அங்கீகாரம் தான் கல்பட்டை. அந்த குரு பக்தி ஏன் தெரியுங்களா? மீண்டும் சொல்கிறேன், ஏன் மற்றவங்க இல்லை அப்படின்னா, ஐயா படிக்கலங்க, ஐயாவை ஆராயலங்க. அவரு ஆராயக்கூடாது, குருவை எடை போடாது, அவ்வளவுதான். சரண்டர் ஆனாரு. இப்போ அவருங்களாம் நம்ம சமாதி இருக்கு, பத்தி தர்மசாலைக்கு பக்கத்துலேயே இருக்கே, போனவங்கலாம் தெரியும். எத்தனை பேர் இருந்தாலும் ஐயாவை ஆராய்ச்சாங்க. ஆறாம் திருமலை ஏற்றுக்க முடியல, ஐயா கருத்தை ஏற்றுக்க முடியல, சமயம் கடந்து போகும்போது ஏற்றுக்க முடியல. சரண்டர் ஆயிடும். உனக்கு ஏதோ ஒரு கண்ணு இன்னும் ஓப்பன் ஆகல, அங்கே ஓப்பன் ஆயிட்டு சொல்றாங்க, சரண்டர் ஆயிட்டு. அதனால நான் எத்தனை தான் சொன்னாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வாரும் இல்லை, அறிந்து கொள்வாரும் இல்லை, புரிந்து கொள்வாரும் இல்லைன்னு ஐயா அத்தனை ஆத்மாக்களை கடை தேர்ந்தார். ஒருவர் எனக்கு தேரில் இருந்தார். சத்தியஞான சபையின் சாவி 6 மாத காலம் கல்பட்டையாக தான் கொடுத்து வச்சிருந்தார். தன்னுடைய சத்திய தர்மசாலை அவர்கிட்ட தான் ஒப்படைச்சார். ஏன்? அதான் குருபக்தி. குருபக்தினா என்ன? கேள்வி முறையே கேட்கக்கூடாது, சரண்டர். ஏன்? குருவுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறி அந்த குருவினுடைய பெருமையை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம காது அந்த குருவின் பெருமையை கேட்டுக்கொண்டிருந்தது என்றால் இந்த காது செய்த புண்ணியம், இந்த ஆன்மா செய்த புண்ணியம். அப்படிப்பட்ட குருவை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் தலையெழுத்தே மாற்றுவோம். நம்ம ஐயாவை சொல்லுவாங்க, நம்ம கைரேகையை மாற்றுவாராம் நம்ம ஐயா. நம்ம பரஞ்சோதி ஐயாவுடைய கைரேகை, நம்ம கைரேகை அவர்கிட்ட வந்த பிறகு மாறுவோம். கைரேகையை மாற்றுவார். எத்தனை பேருடைய நோயை மாற்றியிருக்கிறார், எத்தனை பேருடைய ஜாதகம், எத்தனை பேரினுடைய கர்ம வினை பலனை அவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு. குரு என்பவர் சாதாரணம் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் என்று எல்லாமே குருதான். நம்முடைய சம்பிரதாயத்தில் எல்லாமே குருதான். அடையக்கூடிய பெரிய பேர்களில் மிகப்பெரிய பேரு என்பது இறைவன் பொண்ணு கொடுத்துருவான், பொருள் கொடுத்துருவான், கல்வி கொடுத்துருவான், எல்லா செல்வங்களையும் 16 செல்வங்களையும் கூட கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு குருவை மட்டும் வரமாட்டான். ஏன்னா வந்தா நம்ம வாழ்க்கையில கைடு வந்தாச்சுல, ஒரு இடத்துக்கு போறீங்க, கைடு இல்லாம சுத்துறது எப்படி இருக்கு, வழிகாட்டு இல்லாம சுத்துறது எப்படி இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப கார் எடுத்து ஒரு இடத்துக்கு போறோம், வழிகாட்டு இல்லாம எத்தனை இடத்துக்கு எந்த ரவுண்ட் அடிச்சாங்கிற கூகுள் மேப்லாம் தப்பா கட்டு. இதே ஒரு கைடு கூட வரட்டும், எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், நேரா போயிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு. வெளியூர்களுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், எத்தனையோ இடங்களை பார்க்குறோம். ஒரு கைடு இருந்து நமக்கு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள் தவம் பண்ணாங்க, இந்த இடத்துல தான் திரௌபதி இது பண்ணாங்க, இந்த இடத்துல சீதா தேவி, இந்த இடத்துல தான் தர்ப்பணம், எப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. எதுவுமே தெரியாம வெறுமனமே பார்த்து வந்து எப்படி நிறைய இடத்த மிஸ் பண்ணிட்டு வர வந்துடும். நிறைய இடத்துடைய பெருமை தெரியாம இருக்கும், நிறைய இடத்துக்கு வழி தெரியாம திணறிட்டு இருப்போம், போலி ஆளுங்கிட்ட போய் மாட்டிப்போம். எவ்வளவோ இருக்குல்ல. ஒரு கைடு, கரெக்டான கைடு இருந்தா எப்படி நினைச்சு பாருங்க. குரு என்பவரை என்னன்னு சொல்றது? அவர் ஒரு வழிகாட்டி, அவர் ஒரு ஏணிப்படி, அவர் ஒரு கலங்கரை விளக்கம், அவர் ஒரு தோணி. நீங்க அப்படியே போட்டுக்கோங்க, ஏன் தோணி, ஏன் கலங்கரை விளக்கம், எதுக்கு கலங்கரை விளக்கம், எப்படி அவர் படகு, எப்படி அவர் ஏணி, எப்படி அவர் மிட்டு, எப்படி ஒரு எஸ்கலேட்டரு. நீங்க எந்தெந்த குரு ஒரு விசிறி, குரு ஒரு கூகுள் மேப்பு, குரு ஒரு வழிகாட்டி, குரு ஒரு ஃபில்டர், குரு ஒரு விளக்கு. அறியாமை என்னும் இருட்டில் இருந்த அறிவு என்னும் வெளிச்சத்தை தருபவரே குரு. ஒரு இருட்டுல கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு விளக்கு வந்தா எப்படி இருக்கு? வாழ்க்கை என்பது அப்படிதாங்க, கண்ணை கட்டி வச்சிருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி குரு நம்ம வாழ்க்கையை காட்டுவார். அவர் ஒரு உணர்வு, அவர் ஒரு உணர்வு. குரு என்பது ஸ்தூலம் கிடையாது, ஒரு ஃபீல். அது
அவர் அப்படியே பிடிச்சிக்கணும். அது ஒரு ஃபீல், அது ஒரு என்ன ஃபீல், நன்றி உணர்வு தாங்க. ஒரு சாதாரண சொன்னேன், தலைப்பட்ட சத்குருவின் அல்லாமல் வலைப்பட்ட மான் அதுவே வாழ்க்கைன்னு சொன்னேன். வலையில மாட்டிக்கிட்ட மானோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அந்த மானா நம்மள சிந்திச்சு பாருங்க, எப்படிங்க இருக்கும். அந்த சத்குரு கிட்ட இல்லாத வாழ்க்கை வலையில மாட்டிக்கிட்ட மான் வாழ்க்கை மாதிரி தானே. அப்படி கட் பண்ணிக்கிட்டு அந்த மான் எப்படி ஓட சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை யார் கொடுக்க முடியும்? குரு தான் கொடுப்பாரு. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுப்பாருங்க, எல்லாவற்றிலிருந்தும். இது அது என உரைப்பரிதா என்பார் வல்லல் பெருமான. இது அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் விடுதலை தருவதுதான் குரு வேலை. அந்த சுதந்திரமா பறக்க வைப்பார். அந்த சுதந்திரம் தற்சுதந்திரம் இல்லை, பரசுதந்திரம். நீயா சுதந்திரம் இல்லை, இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பரசுதந்திரத்தை அனுபவிப்போம். எல்லாத்தையும் என் குரு பார்த்துட்டார் என்று கூறி, இது ஒரு முடிவில்லாத ஒன்று. இப்படிப்பட்ட இந்த சிந்தனையை இந்த ஒரு நன்னாளிலே இந்த ஒரு இடத்திலே இந்த அற்புத மனிதர்களோடு சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும், சத்குரு பரஞ்சோதி பாபா அவர்களுக்கும், எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும், திருவருட் பிரகாச வல்லல் பெருமானார் அவர்களுக்கும், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.